ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி நம்மை அபிஷேகம் பண்ணி நம்முடைய ஜெபங்களெல்லாம் கவனித்து கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நான் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேவ ஆவியானுடைய அசைவாடுதலையும் கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுவதையும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம முதல்ல தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிப்பது உண்மையிலேயே நம்முடைய இருதயத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பலத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. துதி ஆராதனையினுடைய முக்கியமான வேலையே சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவது. நீங்கள் நல்ல மனசு விட்டு தேவனை ஆராதித்தால் அது உங்களுடைய இருதயத்திலே சுத்திகரிப்பை உண்டு பண்ணும். ஒருவேளை மனிதர்கள் வெளியில் தங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் தங்களை சுத்தமுள்ளவர்களைப் போல காண்பித்து கொண்டாலும், மற்றவருடைய பார்வையிலே அவர்கள் சுத்தமுள்ளவர்களைப் போல காணப்பட்டாலும், இருதயம் பாருங்க, வேதமே சொல்லுது, இருதயம் மகா கேடும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயபூர்வமான அந்த பரிசுத்தம் இருக்கு பாருங்க, அது தேவனை துதிக்கிறதுல தான் இருக்குது. கர்த்தரை இடைவிடாமல் நம்முடைய மனதிலே துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால், ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் இல்லை, நீங்கள் பஸ்ஸில் போகும்போது, பிரயாணம் செய்யும்போது, ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும்போது, காத்திருக்கும்போது, உங்களுடைய மனசில் உள் மனதில் தேவனுக்கு துதி செலுத்தி கொண்டே இருந்தால் அது நம்முடைய இருதயத்திலே மாறுபாடான எண்ணங்கள் வருவதையும் கேடும் திருக்குள்ளதுமான எண்ணங்கள் வருவதையும் நிறுத்திவிடும். அதனால்தான் தேவனை மனப்பூர்வமாக நம்ம ஆராதிக்கணும். நீங்கள் ஆராதிக்க கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மை அபிஷேகம் பண்ணி இன்னும் அதிகமாய் தேவனை ஆராதிக்க நமக்கு உதவி செய்கிறார். ஜெபம் பண்ணும்போது எப்படி நம்ம ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பலவீனத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்து ஜெபிக்க வைக்கிறாரோ, அதே மாதிரி தான் ஆராதிக்கும் போது முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஆவியானவர் நமக்கு ஆராதிப்பதற்கான பலத்தை, ஊக்கத்தை, விசுவாசத்தை, நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த ஆராதனைக்குள்ளே நீங்கள் ஆழமாய் போகும்போது மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிக்கிறீர்கள். மாத்திரம் அல்ல, நீங்கள் தேவனுடைய சந்நிதியிலே பரலோகத்தை நிற்பதை போல உணர்கிறீர்கள். பரலோகத்துக்கும் பூமியில் இருக்கிற உங்களுக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலமாக அந்த துதி உண்டாகும். ஆனால் எப்போ துதிக்கிறதை ஒரு எந்திரத்தனமாக துதிக்காம, அல்லது துதிக்கணுமே அப்படிங்கிறக்காக துதிக்காம, மனப்பூர்வமாக மனம் விட்டு தேவனை துதிக்கும் போது தான் இவ்விதமான அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போவும் கொஞ்சம் நேரம் நம்ம கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவ சமூகத்தில் தேவனை துதித்து ஆராதித்தால் இனி அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிற காரியங்கள், அது ஜெபமாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள அது உங்களுக்கு உதவி செய்யும். இருதயம் அலைப்பாயாமல் ஒரு நிலையிலே கர்த்தரோடு கூட சீர் பொருந்தி இருக்க இந்த துதிகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவ ஆராதனைகளிலும், அது சபை ஆராதனையாக இருந்தாலும் ஒரு கூட்டமாக இருந்தாலும், முதல்ல துதி ஆராதனைக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அந்த ஆராதனை தான் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அடுத்தடுத்த காரியங்களை கவனிக்கவும் கர்த்தரோடு கூட நாம் இணைக்கப்படவும் உதவி செய்கிறது. வாங்க இப்போ கொஞ்ச நேரம் மனப்பூர்வமாக தேவனை ஆராதிக்கலாம்.
வேதத்தை போல் ஒரு பேலனும் இல்லை, வசனத்தை போல் ஒரு பட்டயமில்லை. வேதத்தை போல் ஒரு பேலனும் இல்லை, வசனத்தை போல் ஒரு பட்டயமில்லை. இயேசுவின் நாமம் போல் கேடகமில்லை, எங்கள் தேவனுக்கு இணை எதுவும் இல்லை. இயேசுவின் நாமம் போல் கேடகமில்லை, எங்கள் தேவனுக்கு இணை எதுவும் இல்லை. இணையில்லை, இணையில்லை, தேவனுக்கு இணை ஏதுமில்லை. இணையில்லை, இணையில்லை, எங்கள் தேவனுக்கு இணை எதுவும் இல்லை. துதித்தல் போல் ஒரு இன்பமில்லை, ஜெபத்தை போல் ஒரு மகிமை இல்லை. துதித்தல் போல் ஒரு இன்பமில்லை, ஜெபத்தை போல் ஒரு மகிமை இல்லை. ஊழியம் போல் ஒரு கனமும் இல்லை, இயேசுவை போல் ஒரு வழியும் இல்லை. ஊழியம் போல் ஒரு கனமும் இல்லை, இயேசுவை போல் ஒரு வழியும் இல்லை. இணையில்லை, இணையில்லை, தேவனுக்கு இணை ஏதுமில்லை. இணையில்லை, இணையில்லை, எங்கள் தேவனுக்கு இணை எதுவும் இல்லை. பரத்தை போல் ஒரு இடமும் இல்லை, பரிசுத்தம் போல் ஒரு ஒளியும் இல்லை. பரத்தை போல் ஒரு இடமும் இல்லை, பரிசுத்தம் போல் ஒரு ஒளியும் இல்லை. ஜீவனை போல் ஒரு ஆஸ்தியும் இல்லை, வேதத்தின் வார்த்தைகள் ஒழிவதில்லை. ஜீவனை போல் ஒரு ஆஸ்தியும் இல்லை, வேதத்தின் வார்த்தைகள் ஒழிவதில்லை. யெகோவா போல் ஒரு தெய்வமில்லை, இயேசுவை போல் ஒரு அன்புமில்லை. யெகோவா போல் ஒரு தெய்வமில்லை, இயேசுவை போல் ஒரு அன்புமில்லை. பரிசுத்த ஆவி போல் துணையும் இல்லை, எங்கள் தேவனுக்கு இணை எதுவும் இல்லை. பரிசுத்த ஆவி போல் துணையும் இல்லை, எங்கள் தேவனுக்கு இணை எதுவும் இல்லை. இணையில்லை, இணையில்லை, தேவனுக்கு இணை ஏதுமில்லை. இணையில்லை, இணையில்லை, எங்கள் தேவனுக்கு இணை எதுவும் இல்லை. புதிய பாடல் முழங்கி ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்த நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். போற்றிய
போற்றியே வாழ்த்துங்கள், புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்த நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கானங்கள் பாடியே கர்த்தரை கொண்டாடுங்கள், கரங்கள் தட்டி அவரை போற்றுங்கள். கானங்கள் பாடியே கர்த்தரை கொண்டாடுங்கள், கரங்கள் தட்டி அவரை போற்றுங்கள். மகிமை உள்ள தேவனா, மகத்துவம் உள்ள ராஜனா, மன்னன் இயேசு நாமம் போற்றுங்கள். மகிமை உள்ள தேவனா, மகத்துவம் உள்ள ராஜனா, மன்னன் இயேசு நாமம் போற்றுங்கள். போற்றியே வாழ்த்துங்கள், புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்த நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாறாத அன்பினாலே நம்மை கட்டி இழுத்தவர், மரணத்தாலே நம்மை மீட்டவர். மாறாத அன்பினாலே நம்மை கட்டி இழுத்தவர், மரணத்தாலே நம்மை மீட்டவர். ஆவியை பொழிந்து நம் பாவங்கள் ஒழித்திட்டார், புதிய சாயலாக மாற்றினார். ஆவியை பொழிந்து நம் பாவங்கள் ஒழித்திட்டார், புதிய சாயலாக மாற்றினார். போற்றியே வாழ்த்துங்கள், புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்த நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானத்தை பூமியை வார்த்தையால் படைத்தவர், வல்ல தேவன் என்னில் வாழ்கிறார். வானத்தை பூமியை வார்த்தையால் படைத்தவர், வல்ல தேவன் என்னில் வாழ்கிறார். காலத்தை வென்றவர், ஞானமுடையவர், கண்மணி போல் நம்மை காக்கிறார். காலத்தை வென்றவர், ஞானமுடையவர், கண்மணி போல் நம்மை காக்கிறார். போற்றியே வாழ்த்துங்கள், புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்த நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். போற்றியே வாழ்த்துங்கள், புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்த நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதிக நேரம் இல்லை, ஆனாலும் ஆழமாக நம்ம ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நேரம் நமக்கு முக்கியம் இல்லை, எப்படி ஆராதிக்கிறோம் என்பது தான் நமக்கு முக்கியம்.
தேவன் இந்த நாளிலும் ஆராதித்த நம்மேலே தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய கிருபையை அதிகமாக ஊற்றி நம்ம அடுத்தடுத்த காரியங்களை கவனிக்கவும் ஜெபிக்கவும் நமக்கு உதவி செய்கிறார். இந்த அபிஷேகத்தோட நம்ம இப்போ சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை கவனித்து பார்த்தா அது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுகிறது. இதற்கு முந்தின வருடங்களை விட இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்தே பல ஆபத்தான பல பயங்கரமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிட்டு இருக்கிறது. உலக அளவில், இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலக அளவில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்னினோ லானினோ போன்றவருடைய எஃபெக்டினால் பல தேசங்களில் வெள்ளப்பெருக்கு, பல தேசங்களில் கடுமையான வறட்சி உண்டாகும், இதனாலையும் உலக அளவில் பொருளாதார பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பாருங்க, யுத்தங்கள் நிறுத்தப்பட்டதை போல காணப்பட்டாலும் இன்னும் பல இடங்கள் அந்த யுத்தத்தின் சத்தம் ஓயவில்லை. இஸ்ரவேல் லெபனானுக்கு நடுவிலே நடக்கக்கூடிய யுத்தங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது மறுபடியும் அணைந்த தீயை மறுபடியும் மூட்டி எழுப்புவதைப் போல அது காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம இங்கே அமைதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் உலக நாடுகள் முழுவதிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. இந்தியாவிலுமே கூட பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில பகுதிகள் தவிர பல பகுதிகளில் பதட்டம், தவிப்பு, தத்தளிப்பு, போராட்டம், துன்பங்கள் போன்றவைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த கால சூழ்நிலைகளுக்குள்ளே வரும்போது கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆலோசனை, இவைகளுக்கு நீங்கள் தப்பும்படி ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும் பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 21வது அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு கட்டளையாக ஆலோசனையாக கற்பித்திருக்கிறார். அதனால தான் இந்த பகுதியில் நம்ம கர்த்தர் நமக்கு பிரத்யேகமாக வெளிப்படுத்தி சொன்ன காலங்களை குறித்த சில தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்லி அதற்காக ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த பகுதியில் சொல்லப்படுகிற காரியங்களை கவனித்து கேட்கணும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக நம்ம இருக்கிற காலத்தில், இனி வருகிற காலத்தில் என்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தை வாசித்து அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உண்டான சில விளக்கங்களை சொல்லி அதில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் அங்கே சொல்கிறாங்க. இந்த ஜெப நேரத்தில் நீங்களும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். மாத்திரம் இல்லை, நிகழ்ச்சி நேரத்தில் ஜெபிப்பது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை, சொல்லப்படுகிற விளக்கங்களை ஒரு குறிப்பு நோட்டில் எழுதி வைத்து கொண்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்ப ஜெபத்தில், அதே போல் உங்களுடைய ஜெபக்குழு வச்சுருந்தீங்கன்னா அதில், சபையில், நீங்கள் உங்களுடைய சொந்த ஜெபத்தில், தனி ஜெபத்தில் ஜெபிக்க தருணம் உண்டாகிற நேரத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் இந்த காரியங்களை வச்சு அதற்காக ஜெபம் பண்ணணும். நம்ம அதிகமாக ஜெபம் பண்ண பிரச்சனைகள், ஆபத்துகள் விலகுகிறதை கண்கூடா பார்க்க முடியும். உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட கொடூர காலங்களுக்கும் கொடூரமான பிரச்சனைகளுக்கும் தப்புவிப்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை ஆவிலை நிரப்பி ஜெபத்தின் வல்லமையினால் மூடி ஏற்ற விதத்திலே ஜெபிக்க வைக்க போகிறார். வாங்க ஜெபிக்கலாம். Praise the Lord. இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்றாடி ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, தண்ணீர்களினால நம்முடைய தேசத்துல ஏற்படுகிற ஆபத்துகள் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், மனித உயிர்கள் கூட்டம் கூட்டமாக மரித்து கொண்டே வர்றாங்க, இது தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். உலகத்தினுடைய முடிவு சமீபம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நம்முடைய தேசங்கள்ல, அதே போல அண்டைய தேசங்கள்லயும் பல பேரிடர்கள் அப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தண்ணீர்களினால ஏற்படுகிற சேதங்கள் ஒரு மிகப்பெரிய பயங்கரங்களாக நம்முடைய தேசங்கள்ல, அதே போல பல மாவட்டங்கள்லயும் மாநிலங்கள்லயும்
பல செய்திகள்ல நம்ம கேள்விப்படுறோம். தொடர்ச்சியாக பெய்து வருகிற கனமழை காரணமாக, அதே போல வெள்ளப்பெருக்கு, திடீர் அப்படின்னு சொல்லி கடல் சீற்றங்கள் ஏற்பட்டு அங்க அலைகள் எல்லாம் முழக்கமாகி ஊருக்குள்ள வர்றதுனால, அதே போல மேக வெடிப்புகள் கடந்த சில வருடங்களாக திடீர்னு சொல்லி இந்த மேக வெடிப்புகள் ஏற்பட்டு அப்படியே ஒரு தண்ணி பயங்கரமா கொட்டி ஒரு திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். அதே போல புயல்களினால, இன்னும் பனி பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து அப்படி ஊருக்குள்ள தண்ணி வருது. இப்படி வெள்ளத்தினாலயா இருக்கலாம், இப்படி பல காரணங்களா இருந்தாலும் தண்ணீர்களினால நம்முடைய தேசத்துல மிகப்பெரிய சேதங்களை நம்முடைய ஜனங்கள் சந்தித்து கொண்டே வருகிற செய்திகளை தினந்தோறும் நம்ம கேள்விப்படுறோம். இது மாத்திரமல்ல, டேம்ஸ், நம்ம நாட்டில் இருக்கிற டேம்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டும் அந்த ஜனங்கள் எல்லாம் தண்ணீருக்குள்ள மூழ்கி போற அபாயங்களை நடந்து கொண்டே வருகிறது. கடலுக்கடியில ஆறுகள் திசை மாறி ஓடுது அப்படின்னு சொல்லி செய்திகள்ல நம்ம படித்திருக்கிறோம். அதே போல பருவ மாற்றங்களாலையும் கனமழை அதிகமாக பெய்து மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைய இது பெரிதளவுல பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். அப்ப தண்ணீர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மட்டும்தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இல்ல. தண்ணீர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு அவசியமான தேவை அப்படின்னே சொல்லலாம். உணவு இல்லைன்னா கூட மனிதர்கள் ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியும், ஆனா தண்ணி இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அத்தியாவசியமான தேவையுள்ள தண்ணீர் சில நேரங்கள்ல இப்படி மிகப்பெரிய பாதிப்புகளையும் அது ஏற்படுத்திடுது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். பொதுவாக அனிமல்ஸா இருக்கலாம், அதே போல மிருகங்களோ பறவைகளோ, இன்னும் மரம் செடி கொடிகள், விவசாயம், மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்குமே இந்த தண்ணீர் ரொம்பவுமே ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்கு. ஆனா இதே தண்ணீரால மிகப்பெரிய பாதிப்புகளும் உண்டாகி கொண்டே வருகிற செய்திகளை தான் கடந்த நாட்கள்ல நம்ம கேள்விப்பட்டு வருகிறோம். அளவுக்கு அதிகமான கனமழை பெய்கிறதுனால, அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடல் சீற்றத்தினால தண்ணீர் எல்லைகளை கடந்து ஊருக்குள்ள வருகிற பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்படும். அதே போல அநேக ஜனங்கள் அந்த இடத்துல மறித்து போடுகிறதும், அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் அப்படி தண்ணீர்ல அடித்து கொண்டு போகிறதையும், அவங்க வீடுகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல அப்படி தரைமட்டமாகி போற அநேக காரியங்களை நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கொடுமையான விஷயம். இந்த நாள்ல ஒரு நாள்ல அவங்க நல்ல ஒரு டேபிள்ல உட்காந்து, நல்ல வீட்டுல உட்காந்து அவங்க நல்ல நிம்மதியாக தன்னுடைய குடும்பத்தோட நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஏற்படுற அந்த இயற்கை சீற்றங்களாலையும் தண்ணீர்கள் பாதிப்புகளினாலையும் அவங்க அப்படியே நடுத்தருவுக்கு அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகி அவங்களுடைய மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு இப்படி அநேக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறத நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்கள்ல இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்லயும் இன்னும் பல தேசங்கள்லயும் தண்ணீர்களினால மிகப்பெரிய பாதிப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள்ல நம்ம படித்தோம். அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கடந்த மாதங்கள்ல ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குல்ல, அங்க 16 இடங்கள்ல மேக வெடிப்பு, ஒரே நேரத்துல 16 இடங்கள்ல மேக வெடிப்பு ஏற்பட்டதுனால அங்க 300 ஜனங்கள், பாருங்களேன், 300க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே அந்த இடத்துல உத்தரவு போட்டு, ஏன்னா அப்பதான் ஜனங்களை காப்பாற்ற முடியும் இல்லையா, அதனால உத்தரவு போட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி கூட்டிட்டு போனாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய ஜனங்களுடைய வீடுகள் அதெல்லாம் அப்படியே அடித்து கொண்டு செல்றத கண்ணுக்கு முன்னாலேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின வாகனங்கள் இதெல்லாம் அப்படியே புதைந்து மண்ணுக்குள்ள அப்படியே ஒரு நிமிஷத்துல மடிந்து போனதை பார்த்தோம். இன்னும் சில பேர் மரணம் அடைந்தாங்க, நிறைய பேரை காணல அப்படின்னு சொல்லி செய்தி வெளிவந்ததை பார்த்தோம். அதே போல தர்மசாலால நீர்மின் திட்டத்துல பணி செய்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வேலையாட்கள் நீரில் அப்படியே அடித்து செல்லப்பட்டாங்க. அதுல 5 மாடி கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே சரிந்து ஒரு நிமிஷத்தை அப்படியே விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். நாங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும், வீட்டை இழந்துட்டாங்க, அந்த வீடுகள்லாம் அடித்து கொண்டு போனது, தண்ணி ஊருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு செய்தியை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த செய்தியை நம்ம கேள்விப்படுறது மட்டும்தான் நம்ம செய்யறோம். ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களுடைய உண்மை நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்னு சொல்லி. அவங்களுடைய வீடுகள் அப்படியே அடித்து கொண்டு போறதும், எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கிற ஜனங்களுடைய மனநிலை, அவருடைய வாழ்க்கையின் தன்மை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நம்முடைய தேசத்துல அடிக்கடியாக ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தான் தேவ பிள்ளைகளான நாம கவனிக்கணும்.
இதுல நம்ம அவங்களுடைய நிலைமையை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தாய் தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகள், அந்த இடத்துல அப்படியே கதறி கொண்டு நிற்கிற பிள்ளைகள். ஏன்னா அம்மா இல்லை, அப்பா இல்லை, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, தண்ணி அப்படி இழுத்து கொண்டு போயிருச்சு, புதையுண்டு போயிருப்பாங்க. அப்ப பெற்றோர்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்களேன், அப்படி கதறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பிள்ளைகளை காணோம், அவங்க இழந்து போய் தவிக்கிற பெற்றோர்களை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் அவங்க ரொம்ப கடினமாக உழைத்து அவங்க வீடுகளை கட்டியிருப்பாங்க, நிறைய உடைமைகளை வாங்கியிருப்பாங்க, கார்கள் வாங்கியிருப்பாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உழைத்து சம்பாதித்த எல்லா உடைமைகளும் ஒரு நிமிஷத்துல அப்படி சரிந்து போயிருது, அடித்து கொண்டு போயிருச்சு. அப்ப அவங்க வாங்கின பொருட்கள் எல்லாமே அவங்கள விட்டு போய் ஒன்றுமே இல்லாம அவங்க நடு தெருவுல நிற்கிறவர்களுடைய மனநிலை கொடூரமானது இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை அடுத்து என்ன அப்படின்னே தெரியல. அப்படிப்பட்ட ஜனங்கள் தவித்து கொண்டும் கதறிக்கொண்டு நிற்கிற அநேக செய்திகளை நம்ம கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய மனம் அப்படி பதறுது. கடந்த நாட்கள்ல நம்ம இன்னும் நல்லா பார்க்கணும்னு சொன்னா, வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவு, அதை நம்ம மறக்கவே முடியாது. எத்தனை ஜனங்கள், எத்தனை வீடுகள் அப்படி புதையுண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் கதறினதை நம்ம அப்படி கண்ணால பார்த்தோம் இல்லையா? அதே போல உத்தரகாண்ட்ல ஏற்பட்ட வெள்ளமா இருக்கலாம், நீல்கிரிஸ் பகுதியில கனமழைனால நிலச்சரிவு. பாருங்களேன், இப்ப பிளைன்ஸ்ல இருக்கிற ஜனங்களுக்கே இது கஷ்டம் அப்படின்னு சொன்னா, மலைப்பகுதிகளில் வாழுகிறவருடைய வாழ்க்கை முறை இன்னும் ரொம்ப கடினமானது. அவங்க அதிகமான மழை பொழிவோ இல்லை வெள்ளமோ அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வீடுகள் அப்படி உள்ளக்க நிலத்துக்குள்ளாக புதைந்து போயிடும். அப்ப அவருடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். இப்படி அடிக்கடியாக தண்ணீர்களினால நம்முடைய தேசத்துல மிகப்பெரிய ஆபத்துகள் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள்ல நம்ம கேள்விப்படுகிறோம். உலக அளவுல வெள்ளம் தொடர்பான, அதாவது தண்ணீர் தொடர்பான பாதிப்புகள்லையும் மரணங்கள்லையும் 1/5 இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை நமக்கு சொல்றத நம்ம பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துல நான் ஏற்பட்ட சில காரியங்கள் நான் சொன்னேன். இது போல வெளி தேசங்கள்லயும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட்ட கடல் சீற்றம், அங்க ஏற்பட்ட ஒரு சுனாமி எச்சரிக்கையினால ஹவாய் தீவு, சைனா, ஜப்பான், அதே போல பிலிப்பைன்ஸ், சிலி, பெரு அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள்ல அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லி சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை நம்ம கேள்விப்பட்டோம். அது மாத்திரமல்ல, ரஷ்யாவில நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, விமான நிலையத்துல மிகப்பெரிய சேதத்தை அங்க சந்திச்சாங்க. துறைமுகங்கள் எல்லாம் மூடப்பட்டுச்சு. இப்ப பாருங்களேன், துறைமுகத்துல எந்த வேலையும் நடக்கல, கடல் சீருச்சு அப்படின்னு சொன்னா துறைமுகங்கள் எப்படி இயங்க முடியும்? அப்ப அந்த துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மூடப்பட்டது. விமான நிலையத்தினுடைய சேவை நிறுத்தப்பட்டுச்சு. மழையில எப்படி டிராவல் பண்ண முடியும்? அப்ப விமானத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மாத்திரமல்ல, பல மின் நிலையங்கள், எலக்ட்ரிசிட்டி, மலையில எலக்ட்ரிசிட்டி இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அங்க மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். அதனால மின் நிலையங்கள் நிறைய சேதாரம் ஏற்பட்டு இதனால நிறைய ஜனங்கள் மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம கேள்விப்பட்டோம். குறிப்பா நம்ம சொல்லணும்னா, அமெரிக்காவில் டெக்சாஸ் பகுதியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அங்க 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மரணம் அடைந்தாங்க. அதாவது அந்த தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க செய்திகள்ல நம்ம கேள்விப்பட்டோம். அதுல குறிப்பாக கிறிஸ்தவ கோடை கால முகாமுக்கு வந்திருந்த பிள்ளைகள்ல 27 பிள்ளைகள் அந்த இடத்துல மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர்களினால மிகப்பெரிய சேதங்களை நம்முடைய தேசம், நம்முடைய அண்டைய தேசங்கள்லாம் சந்தித்து கொண்டு வருகிற பொழுது, தேவ பிள்ளைகளான நாம இந்த செய்திகளை ஜஸ்ட் ஒரு செய்தி மாதிரி படிச்சுட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடக்கூடாது. இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கு. இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கேள்விப்படுகிற பொழுது நம்மை அந்த இடத்துல நிறுத்தி நம்ம பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தார அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கணும். இந்த ஜனங்கள் கதறுகிறது நம்முடைய காதுகள்ல கேட்கணும். நம்முடைய குடும்பத்தை இழந்து, அவங்களுடைய சொந்த குடும்ப தங்களுடைய உடைமைகளை இழந்து கதறிக்கொண்டு நிற்கிற, அடுத்த வேலை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம கதறிக்கொண்டு நிற்கிறவர்களுடைய கண்ணீரை நம்ம பார்க்கிற பொழுது, தேவ ஜனங்களை நாம திறப்பில நின்று மன்றாடி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதுன்றத நம்ம மறந்துடவே கூடாது. அது மாத்திரமல்ல, தண்ணீரினால அழிவுகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்களினுடைய வாழ்வாதாரம் பெருமளவுல பாதிக்கப்படும். அவங்களுடைய உடைமைகளா இருக்கலாம், கால்நடைகள், விவசாயம், அதுல ஒரு பெரிய பாதிப்பு. அதே போல வேலைகளுக்கு கரெக்டா செல்ல முடியாது, நிறைய இழப்புகள் ஏற்படும், குடும்பங்கள் எல்லாம் பிரிக்கப்படலாம். அதே போல வீடுகளும் அவங்களுடைய வெஹிக்கிள்
கெமிக்கல்ஸ் எல்லாமே அடித்து செல்லப்படும், மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தும், எலக்ட்ரிசிட்டியில பாதிப்பு வரும், தண்ணீர்கள் தேங்கி சுகாதார பாதிப்புகள் அங்க நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். தண்ணீர்கள் தேங்குச்சு அப்படின்னு சொன்னா அங்க கொசுக்கள் இன்னும் பல புதிய புதிய டிசீஸ் எல்லாம் பரவுறதுக்கு அது ஒரு காரணமாக அமைந்துருது. சம்பளம் வராது, கல்வியில ஒரு முடக்கம் ஏற்படும். அப்ப ஜனங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி ஸ்தம்பிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திறப்பிலே நின்று மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல அழிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி வேதத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை மாற்ற முடியாது, நிச்சயமா வந்தே தீரும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இன்னும் நிறைய அழிவுகளை பத்தி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த தீமைகளை குறைக்கவும், அந்த தீமையான நாட்கள் வருகிற பொழுது தேவ ஜனங்கள் எழும்பி நின்று உத்தரவாதம் செய்து ஜெபித்தால் அந்த தீமையின் கால அளவை நம்மால குறைக்க முடியும், சில காரணங்களை தடுக்க முடியும். அப்படிங்கிற அதிகாரத்தை தேவ பிள்ளைகளான உங்க கரங்கள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால இந்த நாள்ல நம்ம எழும்பி உத்தரவாதம் செய்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உத்தரவாதம் செய்து நம்ம ஜெபிக்கிற பொழுது, அதாவது ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற பொழுது, நான் அந்த ஜனங்களுக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படிங்கிறது தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் நமக்கு இறங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த ஜனங்கள் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், தண்ணீர்களினால ஏற்படுகிற ஆபத்துகள் பாதிப்புகள் இனியும் தொடராதபடிக்கு தடுத்து நிறுத்தப்படணுங்கிறதுக்காகவும் நம்ம மன்றாடி ஜெபிக்கலாம். வாங்க, நம்ம முதலாவதாக ஜெபிக்க போறது எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்ம கனமழையினாலையும் வெள்ளத்தினாலையும், அதாவது குறிப்பாக தண்ணீர்களினால மிகப்பெரிய ஆபத்துகள் வருகிற பொழுது ஜனங்களுடைய வாழ்வாதாரம் அதிக அளவுல பாதிக்கப்படுது. அதுல நிறைய பேருடைய உயிர்கள் இழக்கப்படுறதையும், வீடுகளை இழந்து பொருளாதாரத்தை இழந்து அதே போல விவசாய நிலங்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவனாகிய கர்த்தர் தான் ஏற்றபடி அவர்களை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதை 2 மடங்காக அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரசாங்கம் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற திட்டத்தை அவங்களுக்கு மறுபடியும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இனியும் இப்படிப்பட்ட அழிவுகள் தொடர்ந்து வராதபடிக்கு நம்முடைய ஜனங்களை தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த உணவு உற்பத்தி செய்கிற இடங்கள், அதே போல சேமிப்பு கிடங்குகள், இதுலலாம் எந்த சேதங்களும் வந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சேமிப்பு கிடங்குகள்ல தான் உணவு உற்பத்தி செய்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த வெள்ளத்தினாலேயோ இந்த தண்ணீர்களினாலேயோ ஒரு மிகப்பெரிய சேதாரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல நிறைய பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்து தவிக்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தொடணும் அப்படிங்கிறதுக்காகவும், இனியும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துகள் நம்முடைய தேசத்துல வராதபடிக்கு தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா. பெரு வெள்ளங்களினால பாதிக்கப்பட்ட எங்க ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. பெரு வெள்ளங்களினால வீடுகளையும் நிலங்களையும் தங்கள் உயிரையும் இழந்த ஜனங்கள் அப்பா எத்தனையோ பேர் எங்க தேசங்கள்ல இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு உங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க இருதயங்கள்ல ஆறுதல் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, இந்த பெரு வெள்ளங்கள் இது போன்ற நிகழ்வுகள் எங்க தேசங்களுக்குள்ள நிகழாதபடி தேவன் தாமே எங்க தேசங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த பேரழிவுகளினால உண்டான அப்பா மன உளைச்சல்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே விடுதலை தர வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன உளைச்சல் இருந்து சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பெரு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா ஆண்டவரே உணவு உற்பத்தி, அப்பா ஆண்டவரே அப்பா சேமிப்பு கிடங்குகள், இதை எல்லாவற்றையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உணவு உற்பத்தி பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இது போன்ற வெள்ளங்கள் இனிமேல் எங்க தேசங்களுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் எங்க தேசங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இரண்டாவதாக நம்ம மன்றாடி ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா,
கடலுக்கு அடியில அதே போல பூமிக்கு அடியில ஏற்படுகிற இந்த வேதியியல் மாற்றங்கள் காரணமாக பெருமழையோ அதே போல தண்ணீர் கரை கடந்து ஊருக்குள்ள வந்து ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படி பாதிக்கப்படுது, வீடுகள் அடித்து கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்லி அநேக செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். வீடுகள் சேதாரம் ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையானது பாருங்களேன். இப்படிப்பட்ட நிலை நம்முடைய தேசத்துல எந்த ஜனங்களுக்கும் வந்துடக்கூடாது, எந்த பகுதிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்கு. இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்துல ஜனங்கள் தேவனை அண்டிக் கொள்ளணும். இப்படி எந்த பாதிப்புகளையும் அவங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தரையே அவர்கள் அண்டிக் கொண்டு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மரிக்கிற அவல நிலை தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜனங்கள் செய்த பாவங்களா இருக்கலாம், அதே போல இரத்த பலிகளாக இருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் கோபத்து நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளை நாம இந்த நாள்ல திறப்பில நின்று மன்றாடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய 7 கண்களை உடையவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் தண்ணீரின் மேல் வருகிற ஆபத்துகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடலுக்கடியில் ஆண்டவரே, ஆண்டவரே பூமி கடியில ஏற்படுகிறதான வேதியியல் மாற்றங்கள் மூலமாக வருகிறதான பெருமழை வெள்ளங்கள் ஆண்டவரே ஊருக்குள்ள புகுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அது நிமித்தம் பாதிப்புகள் வராதபடிக்கு நீர் ஆண்டவரை பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடலை சீற்றங்கள் நிமித்தமாக தீவுகள் ஆண்டவரே வீடுகள் பாதுகாக்கப்படுவதாக, எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக ஆண்டவரே. இது நிமித்தமாக ஆண்டவரே கூட்டம் கூட்டமாய் மரிக்கிற அவல நிலைகள் எங்கள் தேசங்களிலே மாற பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே ஆண்டவரே ரத்த சிந்துதல்கள் மன்னிக்கப்படுவதாக கிருபையாய் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா, பூமியினுடைய ரத்த பலிகள், தேசத்தினுடைய ரத்த பலிகள், ஜனங்களுடைய ரத்த பலிகள் பூமியில் இராதபடிக்கு ஆண்டவரே நீ எடுத்து போட்டு சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து ஆண்டவரே எங்கள் தேசங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாப்பீராக ஆண்டவரே. நீர் பாதுகாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஜெபத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், முதல்ல நாம் முன் வந்து ஜெபிக்க துவங்கணும். முதல் அடி நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி ஜெபிக்கும் போதே உங்களுடைய இருதயம் அந்த ஜெபத்தில் இணையும் போது அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏற்றபடி ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வதை கண்கூடாக உணர முடியும். ஆனால் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனத்தில் உதவி செய்து உங்களை ஜெபிக்க வைக்கும்படி நிரப்புவதற்கு முன்னாலேயே பல பேர் ஜெபத்தை நிறுத்தி விடுவார்கள். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, ஜெபத்தில் ஆழத்துக்குள்ளே நுழையணும். எப்படி எது வரைக்கும் ஜெபம் பண்ணணும், ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போதே உங்களை தேவனுடைய ஆவியானவர் நிரப்பி ஜெபிக்க வைக்கிறதை தெளிவாக உணர முடியும். துவக்கத்தில் இருந்த எந்த தடுமாற்றமும் எந்த குறைபாடும் இல்லாமல் தெளிவாக ஒரு பாரத்தோட பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைப்பதை உணர முடியும். மாத்திரல்ல, ஜெபிக்கும் போதே அந்த ஜெபத்தை கர்த்தர் கவனித்து விட்டார், கேட்டு விட்டார் என்ற ஒரு மன திருப்தி உங்கள் ஆவியிலே உண்டாகும். அது வரைக்கும் நீங்கள் விடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் உங்களை நிரப்பி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் உணர்ச்சி பூர்வமாக, கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்பட்டால் அந்த துக்கம் உங்கள் ஜெபத்தில் வெளிப்படும். அவர் மகிழ்ச்சியாக ஜெபித்தால் அந்த மகிழ்ச்சி உங்களுடைய ஜெபத்தில் வெளிப்படும். அவர் அதிகாரமாக ஜெபித்தால் அந்த அதிகாரம், அந்த உணர்ச்சி உங்களுடைய ஜெபத்திலே வெளிப்படும். அது உங்களுடைய உணர்வு அல்ல, ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறதுனால அவருடைய மனதில் இருக்கிற உணர்வுகள் உங்கள் மனம் வழியாக வெளியே பிரதிபலிக்கும். அதுதான் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுவது. சாதாரணமாக ஆவியானுடைய உதவி இல்லாமல் நானே ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் அந்த ஜெபம் இயந்திரத்தனமாக இருக்கும். அந்த ஜெபத்தில் பாருங்களேன், ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி
அல்லது மன ஈடுபாடோடு ஜெபிக்காத மாதிரி அந்த ஜெபம் வெறுமையானதாக காணப்படும். இதுதான் அடையாளங்கள். அதனால் நாம் எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறோமோ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார் என்ற ஒரு திருப்தியை கர்த்தர் ஆவியில் தர்ற வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் இதெல்லாம் சாத்தியமா என்றால் கண்டிப்பாக அது முடியாது. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம்தான் ஜெபத்துக்கென்று நம்ம வச்சிருப்போம். அதனால்தான் நான் சொல்லுவது, நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிந்து கொண்ட ஜெபிக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளப்பட்ட காரியங்களை தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்தில் வச்சு நான் சொன்ன இந்த முறையிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிச்சு பாருங்கள். முதல்ல ஸ்டார்டிங் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அவர் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க உதவி செய்வார். அந்த ஜெபம் அப்படியே ட்ராக் மாதிரி வித்தியாசமாக ஆழமாக ஆவியினுடைய அபிஷேகத்தோடு வெளிப்படுத்துவதை நீங்களே உணர முடியும். அப்படி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தில் தேவனுடைய உணர்வுகள் வெளிப்படும். அந்த ஜெபத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி. கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அன்னாளுடைய மனசில் எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று. அந்த மாதிரி ஒரு நிலை வருகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இப்போது இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பகைஞனையும் பழிகாரனையும். யார் பகைஞன்? வேதம் சொல்லுது, சாத்தான், மனித குல எதிரி. அவன் திருடன். மனிதரிடத்திலே வந்தாலே அவர்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை திருடவும் அவர்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதான் வேதம் நமக்கு காட்டுது. அப்போ மனுஷகுல விரோதி பகைஞனையும், அடுத்து நம்ம மேலே குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறவன் பழிகாரன். இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாத்தானுடைய வேலை என்னென்னா குற்றஞ்சாட்டி கொண்டே இருப்பது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம். பாருங்கள், அவன் விருதாவாகவா ஜெபிக்கிறான், விருதாவாக உட்காந்து பைபிளில் கோடு போட்டு படிக்கிறான், விருதாவாக ஊழியம் செய்கிறான். அவன் எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பின் நோக்கத்தோடு தானே வேலை செய்கிறான். எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அப்படி இப்படின்னு உங்களை பற்றி குறை சொல்லி கொண்டே இருப்பது. யோபு தன் காலத்தில் ஒரு நீதிமானாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் அப்பழுக்கில்லாத ஒரு வாழ்க்கை. தன்னுடைய பிள்ளைகளோடு கூடி வரும்போதெல்லாம், ஒருவேளை என்னை அறியாமல் என் பிள்ளைகள் தவறு செஞ்சுருக்கலாம், நான் என்னுடைய மனப்பதட்டத்தில் வாய் தவிர ஏதாவது பேசியிருக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு முறை பிள்ளைகள் வரும் பொழுதும் தங்களை சுத்திகரித்து கொள்வதற்கான ஜெபத்தை நடத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி தன்னை நீதிமானாக நிலைநிறுத்தி கொண்ட யோபுவை குற்றம் சாட்ட சாத்தான் நேராக தேவபுத்திர நடுவில் பரலோகத்தில் போய் நின்னான். யோபு விருதாவாகவா உம்மை ஆராதிக்கிறான், விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான் என்று சொல்லி அவன் மேலே குற்றம் சாட்டினான். அப்போ வேதம் என்ன சொல்லுது? பகைஞனையும் நம்ம மேலே குற்றம் சுமத்துகிற பழிகாரனையும், அப்போ சாத்தானை அடக்கி போட, சாத்தான் செய்கிற கிரியைகளை அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம். கர்த்தருடைய சத்துருக்கள் யார் அப்படின்னு கேட்டால், மனிதன் கர்த்தருடைய சத்துரு அல்ல. யார் கர்த்தருடைய சத்துரு? கர்த்தருடைய சத்துரு பிசாசு, சாத்தான். பழைய பாம்பு என்று சொல்லப்படுகிற விழுந்து போன சாத்தான். சத்துருக்கள்னு போட்டிருக்கே. விழுந்த போது சாத்தான் மாத்திரமல்ல, அவனோட கூட சேர்ந்து அவனால் வஞ்சிக்கப்பட்ட பல தேவதூதர்கள் விழுந்து போனாங்க. இவர்களெல்லாம் சத்துருக்கள். இந்த சத்துருக்கள் கர்த்தருடைய சத்துருக்கள். ரெண்டாவது யார் சத்துருக்கள்னா, இந்த விழுந்து போன தேவதூதர்களான கர்த்தருடைய சத்துருக்களுடைய பேச்சை கேட்டு
அவர்களால் இயக்கப்படுகிற மனிதர்களும் சத்துருக்கள். மனிதர்கள் அவன் பிடிச்சி கடவுளுக்கு எதிராக வேலை செய்ய வைத்து அவர்களுக்கு நாய்க்கு எலும்பு துண்டை போடுற மாதிரி பாவம், இச்சை அல்லது செல்வம், பணம் போன்றவைகளை கொடுத்து கடவுளுக்கு எதிராக தூண்டிவிட்டு வேலை செய்ய வைப்பான். அந்த மனிதர்களும் சத்துருக்கள். அவர்கள் அதிகார பீடத்தில் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்சி கட்டில் இருப்பாங்க, ராஜாக்களாக இருப்பாங்க, எங்கே வேணுமானாலும் இருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு எதிராகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் தூண்டிவிடப்பட்டு சாத்தானாலே இயக்கப்படுகிறவர்கள். அவர்களையும் சத்துரு என்று வேதம் சொல்லுது. இவர்களை எல்லாம் அடக்கி போட கர்த்தர் என்ன செய்கிறாரா? சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள், பாலகர்கள், சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய வாயிலே பெலன் உண்டு பண்ணினார். இது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. யுத்த களத்தில் சத்துருவை அடக்கி போட பலமுள்ள ஆளைத்தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க இல்லை? அவர்கள் அதுக்காக விசேஷ பயிற்சி எடுத்து விசேஷமாக அவர்கள் சண்டை கலைகளை கற்றுக்கொண்டு இராணுவத்தில் எப்படி சண்டை போடணும் என்ற யுத்த முறைகளை தெரிந்து தங்களுடைய சரீரத்தை நல்லா டியூன் பண்ணி வளர்த்து பலவான்களாக காட்சியளிக்கிறவங்க தான் சத்துருக்களை அடக்கி போட யுத்த களத்திலே நிறுத்தப்படுவாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே வித்தியாசமாக ஒரு காரியம் செய்கிறார். பாலகர்களை கொண்டு போய் நிறுத்துகிறார், குழந்தைகளை நிறுத்தப் போகிறார். அவர்கள் கர்த்தருடைய சத்துருக்களான விழுந்து போன தூதர்கள், பிசாசு, குற்றம் சுமத்துகிறவன், பழிகாரன், பகைஞன், இவர்களெல்லாம் அடக்கி போட குழந்தைகளை கொண்டு போய் நிறுத்துகிறாராம். சின்ன பிள்ளைங்களை. ஏன் அப்படின்னு சொன்னால், சின்ன குழந்தைகளுக்கு சரீரத்திலையும் சரி அனுபவத்திலும் சரி எந்த விதமான பலம் இருக்காது. இந்த பலமில்லாத ஆட்களை கொண்டு போய் நிறுத்தும் போது அதில் முழுமையாய் தேவன் தம்முடைய பலத்தினால் அவர்களை நிரப்ப முடியும். மனுஷன் என்று கொஞ்சம் நல்லா வளர்ந்தவங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இயல்பாக அவருடைய அறிவிலேயோ ஞானத்திலேயோ மாம்சத்திலேயோ ஒரு பலம் இருக்கும். அந்த பலத்தும் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் நிரப்பும் போது அவருடைய மாம்ச பலம் கூட சில நேரத்தில் வேலை செய்யும். ஆனால் குழந்தைகளை கர்த்தர் நிரப்பும் போது அதில் 100% 100க்கு 100 அதிலே கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். இது ஒன்று. ரெண்டாவது, கர்த்தர் தம்முடைய சத்துருவாகிய சாத்தானையும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களையும் அவமானப்படுத்தி அவர்களை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. உங்கூட சண்டை போடுறதுக்கு நான் வந்து நிற்கணுமா என்று சொல்லி அவனுக்கு அதை காண்பிப்பதற்காக, பிள்ளைகள் போதும், என்னை விசுவாசிக்கிற என் கூட இருக்கிற குழந்தைகள் போதும், அவர்களை கொண்டு நான் உன்னை ஜெயித்து விடுவேன் என்று காண்பிக்க. அது சாத்தானுக்கு கர்த்தர் கொடுக்கிற உச்சபட்ச அவமானம் பொருந்தின ஒரு தண்டனை. ஒரு சின்ன பையனை விட்டு நீ போய் அவனை அட்றா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்முடைய எதிரி பலமான ஆள் இப்போ கட்டப்பட்டு விட்டான், நம்ம ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு நீ அவனை போய் அடி அப்படின்னு சொன்னால், இந்த பெரிய ஆள் அடித்தா கூட அடி வாங்கினவனுக்கு அது ஒரு கௌரவமாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் வந்து அடித்தா எப்படி இருக்கும்? அது அவமானமாக இருக்கும். அப்போ கடைசி காலத்தில் கர்த்தர் சாத்தானை நம்முடைய காலின் கீழ் நசுக்குவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் சாத்தானை நசுக்குவார். அதில் இன்னும் ஆழமாக நீங்கள் பார்த்தா, விசுவாசிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைகளை கொண்டு பழிகாரனை அடக்கி போடுவார். அது சாத்தானுக்கு கொடுக்கிற உச்சபட்ச அவமானம், உச்சபட்ச தண்டனை. அப்போ சாத்தான், இந்த வசனம் அவனுக்கும் நல்லா தெரியும். இந்த பழிகாரனை அடக்கி போட, பகைஞனை அடக்கி போட, கர்த்தரின் சத்துருக்களை அடக்கி போட கர்த்தர் குழந்தைகளின் வாயிலே பெலனை உண்டு பண்ண போகிறார். பாலகர்களுடைய வாயில பெலன் உண்டு பண்ண போகிறார். இவங்க வந்து பட்டயம் எடுத்து சண்டை போட போகிறதில்ல. வாயிலே பெலன் என்று சொன்னால், ஒன்று அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு துதியாக இருக்க முடியும், அல்லது ஜெபமாக இருக்க முடியும், அல்லது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்க முடியும். அவனை அடக்கி போடுகிற காரியங்கள் முழுசுமே வாய் சம்பந்தப்பட்டது. அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுடைய மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு அப்படின்னு எபேசியரில் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது வேற.
இவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆயுதம் என்பது, இவர்கள் பழிகாரனை அடக்கி போட கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் என்பது வாய் சம்பந்தப்பட்டது, நாவு சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த குழந்தைகளை கடைசி காலத்தில் கர்த்தர் பிரத்யேகமாக பயன்படுத்த போகிறார். என்ன பார்க்குறீங்க? உங்கள் குழந்தைகளைத்தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாமும் பல சமயங்கள் என்ன செய்கிறோன்னா, நாம் கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் ஸ்கூலுக்கு போகட்டும். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு ஜெபம் நடக்கும், ஒரு உபவாச கூட்டம் நடக்கும். அதில் பெற்றோர்கள் ஜெபத்தில் கலந்து கொள்வார்கள். பிள்ளைகளை எங்கங்க அப்படின்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாப்பாடெல்லாம் டேபிள் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஜெபத்துக்கு வந்தோன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், கர்த்தர் நம்மைத்தான் பயன்படுத்த போகிறார். இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே, இவங்களுக்கு என்ன தெரியும், இவர்கள் வளரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீங்க. அவர்கள் வளர்வதற்கு முன்னாலேயே கர்த்தர் அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை விட பலமாக உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை விட அதிகமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. ஒரு ஜெபம் நடக்குதா, ஒரு உபவாசம் நடக்கிறதா, அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை கொண்டு பண்ணணும். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அலட்சியம் பண்ணப்படுகிறார்கள். சில கூட்டங்களில் நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகளை அந்த பிள்ளைகளெல்லாம் பின்னால் போய் உட்கார சொல்லுங்கள், பிள்ளைகளை தனியாக வெளியே கொண்டு போயிருங்க அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யோவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். அதில் உபவாசித்து ஜெபிக்கிற காரியத்தை பற்றி பேசுகிறார். தேசத்திற்காக ஜெபிக்கிற விஷயம். நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன செய்வோம் பாருங்களேன், தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் 12 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம், முழு இரவு ஜெபம் பண்ண போகிறோம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு, அல்லது முழு இரவு ஜெபத்தில் வந்தால் பின்னால் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டை விரித்து ஒரு துண்டை விரித்து படுக்க வச்சுட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு, அம்மா போயிட்டு நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன், 4 மணிக்கு வந்துடுவேன், நீ சமத்தா ஸ்கூல்லேருந்து வந்து உனக்கு டிஃபன் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி பிள்ளைகளை ஒதுக்குகிறதை பார்க்குறோம். சபைகளில் கூட அப்படி செய்கிறாங்க, ஊழியர்கள் கூட அப்படி செய்கிறாங்க. குழந்தைகளை பின்னால் போய் உட்காரு, உங்களுக்கு இதெல்லாம் அர்த்தமாகாது, புரியாது, தனியாக அவங்கள கொண்டு போய் அவங்களுக்கு கைதட்ட வந்து நடனமாட பாட்டு பாட சொல்லி கொடுங்கன்னு அனுப்புகிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, படித்தாலும் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சொல்கிறேன் பாருங்கள், யோவேல் 2வது அதிகாரம் 15வது வசனம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். இது தேசத்துக்கு பண்ண வேண்டிய ஜெபத்தை பற்றி சொல்கிறார். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். ஏன்னா தேசத்துக்கு ஜெபம் பண்ண ஜனத்தை கூட்டுங்கள். அடுத்து பாருங்க, சபையை சுத்திகரியுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். வயசானவங்க உங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொல்லி வீட்டில் வயசானவங்களை விட்டுட்டு கதவு பூட்டிட்டு வராதீங்க. முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன்னுடைய அறையையும் மணவாட்டி தன்னுடைய மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இதில் விசேஷமாக கவனிக்க வேண்டியது, பிள்ளைகளை கூட்டுங்கள். தேசத்துக்கு பண்ணுற ஜெபத்தில் எந்த பிள்ளைகள்? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை மாத்திரம் இல்லை, பால் உண்கிற குழந்தைகளை கூட கூட்டுங்க உபவாசத்தில். அடுத்து, கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும், அது ஆசாரியர்களை பற்றி. கடைசி வசனம் 18வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அதான் ஒரு தேசத்துக்கு நம்ம செய்கிற ஜெபம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கவனிக்கப்படணும்னா, நாம் நினைக்கிற மாதிரி குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரம் அல்ல, எல்லாரையும் கூட்டுங்க. பிள்ளைகள் விதிவிலக்கல்ல, பிள்ளைகள் வரணும். சின்ன குழந்தை, கை குழந்தை வச்சு தூக்கிட்டு வா, பால் உண்கிற குழந்தை அங்கே இருக்கணும். அந்த மொத்தமான
அந்த உபவாசம், அந்த விசுவாசம், பிள்ளைகள் கூட ஜெபிக்கிற அந்த ஜெபம் தேவன் தேசத்துக்கு இறங்குவதற்கு உதவி செய்கிறது. யோனாவின் காலத்தில் நினிவேல ராஜாவும் ஜனங்களும் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, ஆடு மாடுகளையும் உபவாசத்தில் விட்டாங்க. ஆடு மாடுகளின் சத்தம் தேசம் முழுசும் கேட்டுச்சு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கு சாப்பாடு கொடுக்கவோ, நீர் எடுத்து வைக்கவோ, தண்ணி எடுத்து வைக்கவோ ஆள் இல்லாமல் ஃபுல்லாக ஃபாஸ்டிங். அந்த மாடுகளின் சத்தம். அப்போ அந்த முழு உபவாசம். அப்போ உபவாசத்தில், ஜெபத்தில், தேசத்துக்கு போராடுகிறதுல நம்ம ஃபில்டர் பண்ணி இவர்கள் தான் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. பாலுன்கிற குழந்தைகளுக்கு கூட அவங்க அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டு நேரத்துக்கு நேரம் அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் அவங்கள கொஞ்சம் நேரம் அங்கே காக்க வைத்து படுக்க வச்சிருக்கிறது கூட, அவங்க பிரசன்ஸ் அங்கே நிற்கிறது கூட தேவனுடைய மனதை தீவிரமாக இறங்க பண்ணும். யோவேல் அதைத்தான் சொல்லுகிறார். பாருங்க, பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்கள். இதில் உபவாச ஜெபத்தில் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமீப காலமாக நமக்கு என் மனசை ரொம்ப வருத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம், பிள்ளைகளுக்கு எதிராக நடத்தப்படும் தீமைகள். இது ரொம்ப இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு உலகத்தின் பல பிரபலங்கள் அவர்கள் செய்த பாவங்கள், அதை யாரோ ஒருவர் எல்லாவற்றையும் பதிவு பண்ணி, எப்ஸ்டீன் என்கிறவர் அதை ரெக்கார்டாக வச்சு அதை வெளியே விட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பல உலக தலைவர்கள் இருக்கிறாங்க, பல உலகத்தினுடைய செலிப்ரிட்டிஸ், பெரியவர்கள், ரொம்ப பிரபலமானவர்கள் அங்கே இருக்கிறாங்க, நடிகர்கள் இருக்கிறாங்க, விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐலாண்டு, ஒரு தீவை விலைக்கு வாங்கி அந்த தீவில் உல்லாச விடுதிகளை ஏற்படுத்தி வைத்து மனம் விரும்புகிற மாதிரி அங்கே இருக்கலாம், எந்த பாவத்தையும் தண்ணீரை போல பருகலாம் அப்படின்னு வச்சு அதில் எல்லாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற பிரபலமானவர்கள், உலகத்தில் பல தேசங்கள் இருக்கிற மிக முக்கியமானவர்கள், லீடர்ஸு, தலைவர்கள், வியாபாரிகள், அப்புறம் விளையாட்டுத்துறை வீரர்கள், சினிமா நடிகர்கள், இவங்களை எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த தீவுக்கு வருவாங்க. அந்த தீவில் வந்து தங்கியிருப்பாங்க. அங்கே அவர்கள் செய்கிற பாவத்தில் பிரதானமான பாவம் குழந்தைகளோடு வல்லுறவு கொள்வது. இதுக்காக உலகத்தில் பல தேசங்கள்லேருந்து சின்ன குழந்தைகளை கடத்தி கொண்டு போகிறாங்க. கடத்தி கொண்டு போய் அவர்களை துன்புறுத்தி, சின்ன குழந்தைகள்னா 7 வயசு 8 வயசு 6 வயசு கூட பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே அவர்களை அருவருப்பாக நடத்தி, பயமுறுத்தி, கொலை செய்து, நரபலி கொடுத்து, அந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதில் மிக முக்கியமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், குழந்தைகள், அந்த சின்ன குழந்தைகள், ஆண் பிள்ளைகளையும் கூட பயன்படுத்துகிறாங்க, பெண் பிள்ளைகளையும் பயன்படுத்துகிறாங்க. 7 வயசு 8 வயசு 6 வயசு பிள்ளைகள் காணாமல் போயிடுறாங்கல்ல, பிள்ளைகள் அங்கே மிஸ்ஸிங் அப்படின்னு கேள்விப்படுவோம். அப்புறம் அவங்க என்னானாங்கிற தகவலே நமக்கு இருக்காது. இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் காணாமல் போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கிறது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தினுடைய பல தேசங்களில் குழந்தைகள் இந்த விதமாக கடத்தி கொண்டு போகப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். 100 காரியம் சொல்கிறாங்க. இந்த சின்ன குழந்தைகள் இடத்திலே வல்லுறவு கொள்ளும்போது, அவர்களை பயமுறுத்தி காரியங்களை செய்யும்போது, அவர்களுக்குள்ளே இருக்கிற நாளமில்லா சுரப்பி, அந்த சுரப்பியிலிருந்து சுரக்கிற ஒரு திரவம், அது ரொம்ப வேகமாக சுரக்குமா. அந்த சுரப்பியில் சுரக்கிற அந்த திரவத்தை இன்ஜெக்ஷனில் எடுத்து ஒரு மருந்து செய்கிறாங்க. அந்த மருந்து ஒரு சின்ன ஒரு 5 மில்லிகிராம் மருந்தினுடைய விலை பல கோடிகளை தாண்டும் என்று சொல்கிறாங்க. எதற்கு இந்த மருந்துன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரபலஸ்தர்கள் இருக்காங்கள்ல, அவர்கள் வயதாகாமல் வயசானா கூட வாலிப முறுக்கோட, இளமையோட, பலத்தோட அவர்கள் இருப்பாங்க. இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் அவருக்கு சர்வசாதாரணமாக 80 வயசு இருக்கும், 85 வயசு இருக்கும். உடம்புல பார்த்தீங்கன்னா சுருக்கமே இருக்காது. அவர் அப்படியே இப்போ தான் புதுசாக பிறந்து வந்த ஆள் மாதிரி இருப்பார், பலவான் மாதிரி இருப்பார்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதற்கு ஒரு இன்ஜெக்ஷன் தயார் பண்ணுறாங்க. இது நான் சொல்வது எதுவுமே கற்பனையான காரியம் அல்ல, ப்ரூஃப் பண்ணப்பட்ட காரியங்கள். இதற்கு பிள்ளைகளை கடத்திட்டு போகிறாங்க. இந்தியாவில் இப்போ சமீபமாக நம்ம கேள்விப்படுற செய்திகள், 3 வயது குழந்தைய அவர்கள் வல்லுறவுக்கு பயன்படுத்தி குழந்தைய முள் புதரில் வீசிட்டு போனாங்க. எங்கேயோ நார்த்தில் இல்லை, நம்ம சென்னை பக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு காரியம். குழந்தைகள் மரிப்பதும் காணாமல் போவதும் கொலை செய்யப்படுவதும் நமக்கு கற்பனையே பண்ண முடியாத ஒரு காரியம். ஒரு 3 வயது குழந்தையை பார்த்தா எப்படி ஒரு மனிதனுக்கு வேறு விதமான அசுத்தமான உணர்வுகளும் சிந்தனையும் எப்படி வரும்? ஒரு குழந்தையை பார்த்தா எப்படி இந்த மனசில் அந்த மாதிரி எண்ணம் வரும்? இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு தந்திரம். மிருகத்தனமான மனிதர்கள் இன்னைக்கு வீதியிலே நடமாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க. பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நீங்கள் நல்லா இந்த குழந்தைகள் மேல் நடத்தப்படும் இவ்விதமான கொடுமைகள், வன்கொடுமைகளை மாத்திரம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்குது. நிறையா இருக்கிறாங்க. பிள்ளைகளை காணாமல் போயிடுறாங்க, பல பேர் கண்டுபிடிக்கப்படுறாங்க, பல பேர் கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள், எப்படியோ அவர்கள் அழிக்கப்பட்டு விடுகிறார்கள். இது ஏன் இப்போ சமீபத்தில் நடக்குது? இதற்கு நம்ம வாசித்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், ஏன் இப்போ சமீபத்தில் நடக்குதுன்னா, இந்த காலத்தில் தான் கர்த்தர் பிள்ளைகளை எழுப்பி பயன்படுத்த போகிறார். அதுக்கு முன்னாலெல்லாம் இவ்வளவு கிடையாது. ஆனால் இப்போது குறிப்பாக குழந்தைகள் மேலே நடத்தப்படுகிற இந்த தாக்குதல், இது உலகம் முழுவதிலும் பெருகி கொண்டு வருகிறத பார்க்குறோம். சமீபமாக தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான இந்த அதிகாரத்தில் அவங்கள பயன்படுத்த போகிறார். சாத்தான் எப்போவுமே என்ன செய்வான்னா, ஒரு மனிதனை கர்த்தர் எப்போ பயன்படுத்த போகிறார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, துவக்கத்திலேயே அவர்களை அழித்து விட முயற்சி பண்ணுவான், அல்லது அவர்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுவான். இதை வேதத்தில் நம்ம கவனித்து பார்க்குறோம். 400 வருடங்கள் எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அப்போதெல்லாம் சாத்தான் அல்லது அந்த ராஜா குழந்தைகளை கொல்லும்படிக்கு கட்டளை கொடுக்கவே இல்லை. சரியா மோசே பிறக்கிற காலத்தில் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளை என்ன சொல்லுது? இஸ்ரவேல் குடும்பங்களில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படணும். ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் ஏற்கனவே சொல்லி, உன் சந்ததியை நான் எகிப்திலே கொண்டு போய் 400 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. அப்போ சாத்தான் உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்க்குறான். இஸ்ரவேலர்களை எகிப்து கொண்டு போயாச்சு, ஆனால் அவர்கள் இன்னும் அடிமையாகலை. யோசேப்பு அங்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர்கள் பல வருடங்கள் நிம்மதியான ஆட்சி பண்ணாங்க. அது எவ்வளவு காலம்? அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத ராஜாக்கள் வந்தபோது இவர்கள் அடிமைப்பட்டாங்க. அதில் இருந்து தான் நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். நீங்கள் மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தா இஸ்ரவேலர்கள் 440 வருஷம் உள்ளே இருந்திருக்கிறாங்க. அதில் 400 வருடங்கள் அடிமைத்தனம் என்று எழுதியிருக்கே. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் ஒரு மனிதனை கண்டிப்பாய் பயன்படுத்துவார். அவனை பூர்ணமான தன்னுடைய பலத்தினால் நிரப்பி அவனை உபயோகம் பண்ணுவார். அப்போ எந்த காலத்தில் அந்த மனிதன் பூமியில் பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் கணக்கு போட்டு அவன் யோசித்து வச்சு கரெக்டாக மோசே பிறக்கிற காலத்தை கண்டுபிடித்து, யாரும் தெரியாதவனுக்கு ஒட்டு மொத்தமாக பிள்ளைகளெல்லாம் அழிச்சிரு, குழந்தைகளை அழித்து விடு, இதில் தானே ஒருத்தன் பிறக்கணும், இந்த காலத்தில் தானே பிறக்கணும், என்னுடைய கால்குலேஷன் தப்பாகாது, அப்போ இந்த காலமாக தான் இருக்கணும் என்று மோசே பிறந்த காலத்தில் மாத்திரம்தான் பிள்ளைகள், எல்லா ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஜிக்கு எதிராகவே. ஏன்னா இஸ்ரேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இஸ்ரேல் குடும்பங்களில் ஆண் குழந்தைகள் பிறந்தாதான் ராஜாவுக்கும் ராஜ்யத்திற்கும் லாபம். கல்லெடுப்பான், மண்ணெடுப்பான், சுமப்பான், கட்டடம் கட்டுவான், பலமான வேலைகளை செய்வான். கூலி இல்லாமல், சம்பளம் இல்லாமல் இவர்களை வேலைக்காரர்களாக வைத்துக்கொள்ள முடியும். அப்போ ஆண் குழந்தைகளை கொன்றால் அது தேசத்துக்கு ஒரு நஷ்டம்தான். அது பார்வோனுக்கு தெரியாமல் இருக்குமா?
ஆனால் அவனை இருதயத்தை நிரப்பி ஏவி சாத்தான் குழந்தைகளை கொல்லும்படிக்கு ஒரு சட்டத்தையே போட சொன்னான். அந்த சட்டம் மோசைக்கு முன்னாலே இருக்கவில்லை. ஏனென்றால் மோசையுடைய சகோதரன் ஆரோன் பிறந்த போது அந்த சட்டம் இல்லை. மோசைக்கு பின்னால் இருக்கவில்லை. மோசைக்கு பின்னால் இருந்தால் மோசைக்கு பின்னால் ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை ஆண்களே இல்லாமல் போயிருப்பாங்க. மோசைக்கு பிறகு அந்த சட்டம் இல்லை. ஏன்னா யோசுவா அதற்கு பிறகுதான் அந்த இஸ்ரேல் குடும்பங்களில் ஒரு ஆண்மகனாக அவர் பிறக்கிறார். அப்போ அந்த சட்டம் எப்போ இருந்துச்சுன்னு கேட்டால் சரியாக மோசே பிறக்கிற காலத்தில் தான் இருந்தது. எப்படியாவது இதில் இந்த ஆளை கொன்றணும், அவன் யாருன்னு தெரியாது, எந்த குடும்பத்தில் பிறப்பாருன்னு தெரியாது, ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்னு உள்ளே இறங்கி அழித்தான். அதே போல் இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் கணக்கு போட்டு பார்த்தாங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாம் பேசியிருக்காங்களே, ஒரு இரட்சகர் பிறப்பார் உலகத்தில்னு பேசியிருக்கிறாங்க. ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் முதற்கொண்டு ஆபிரகாம் முதல் கொண்டு இயேசுனுடைய பிறப்பை பற்றி பேசாத ஆளே கிடையாது. கடவுள் மனிதனாக அவதரித்து உலகத்தை மீட்க இரட்சகராக பிறப்பார்னு சொல்லியிருக்கு. எப்போ நமக்கு தெரியாது. சாதாரணமாக அந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகள் பல காரியங்களை போட்டு கணக்கு போட்டு பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இந்த காலத்தில் தான் யூதருக்கு ராஜாவாக உலகத்துக்கு இரட்சகராக பிறக்கிறவர் வரப்போகிறார். அப்போ அவங்களே கால்குலேட் பண்ணாங்கன்னா சாத்தான் எவ்வளோ கணக்கு போடுவான் யோசிச்சு பாருங்க. சாத்தான் அதே மாதிரி காலங்களை கணக்கு போட்டு பார்த்து இந்த காலத்தில் தான் உலகத்தை மீட்கிற இரட்சகர் பூமிக்கு வரணும். அது தெரிந்த போது கரெக்டாக அதே நேரத்தில் ஏரோதுவின் மூலம் ஒரு சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தான். 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள், ஒருவேளை முன்ன பின்ன பிறந்திருந்தாலும் 2 வயசுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டும். இந்த சட்டம் முன்னாலேயும் இல்லை பின்னாலேயும் இல்லை, இயேசு பிறந்த போது. அப்போ சாத்தான் என்ன செய்வான்னா, அவனுக்கு எதிராக வரக்கூடிய அல்லது ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிற ஒரு பாத்திரம் அல்லது ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்ப போகிற காலத்தை அவன் மோப்பம் பிடிச்சிட்டான்னா அவர்களை துவக்கத்திலே அழித்து விடுவதற்கு அவன் அவ்வளவு தீவிரம் காட்டுவான். இப்போது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் உலகம் முழுவதும் அரங்கேறுகிறதை பார்க்கும்போது இது தற்செயலாய் நடக்கிற காரியம் அல்ல. இந்த காலத்தில் தான் கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். எதுக்கு பயன்படுத்த போகிறார்? சாத்தானை அடக்கி போட, சதிகாரனை அடக்கி போட, பகைஞனை அடக்கி போட, அவனுடைய தூதர்களோடு கூட சேர்ந்து பிசாசின் கூட்டத்தை அடக்கி போட பாலகருடைய வாயிலே பெலன் உண்டு பண்ண போகிறார். அப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா என்னைய மிதிக்க போகிற, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய சதி திட்டங்களை முறியடிக்க போகிற, அடக்கி போட போகிற ஒரு கூட்டம் எழும்ப போகுதே, அது குழந்தைகளாக அல்லவா இருக்கிறது. அப்போ அவர்களை விடக்கூடாது என்று தான் கங்கணம் கட்டி கொண்டு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பிள்ளைகளுக்கு இத்தனை போராட்டங்கள். பாருங்க, இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மேல் அட்டாக் பண்ண போது குழந்தைகள் பொதுவாக யுத்தத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இராணுவ தளங்கள் இருக்கிற இடத்துல தான் குண்டு போடுவாங்க. ஆனால் இந்த முறை ஸ்கூலில் பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. ஸ்கூலில் பிள்ளைகள் இருக்காங்கன்னா தேசத்தில் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஸ்கூல் நடக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் யுத்தம் வந்தால் ஊருக்குள்ளே ஸ்கூல் மேலெல்லாம் போட மாட்டாங்கங்கிற நம்பிக்கையிலலாம் ஸ்கூல் நடக்குது. எங்கே வேணுமானால் குண்டு விழலாம் என்று நினைத்திருந்தால் அன்றைக்கு பள்ளியே இருந்திருக்காது, ஸ்கூல் கிடையாது. யுத்தம் முடிகிற வரைக்கும்ல சொல்லியிருப்பாங்க. பள்ளியில் ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்குது, பிள்ளைகளெல்லாம் அசம்பிளியில் நிற்கிறாங்க. ஒரு பெரிய குண்டு போட்டு 180 குழந்தைகள் ஸ்பாட்டில் மரணம், கருகி, உடல் கருகி. பிள்ளைகளை அழிப்பது, அவர்களை சீரழிப்பது, அவர்களை கொல்லுவது, இரத்தம் சிந்த வைப்பது இன்னைக்கு உலகத்தில் தீவிர நடைமுறையாக இருக்குது. அப்போ சாத்தானால் பயன்படுத்தக்கூடியவருடைய மனதில் வன்மையான காரியங்களை, ஒரு பயங்கரத்தை, வன்மத்தை ஏற்படுத்தி பிள்ளைகள் மேலே அவர்களை வெறிநாய்களைப் போல கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரம் அரங்கேறுகிறது. நம்ம பார்க்குற ரவுடிஸு,
கீழே இருக்கிறவங்க, குடிகாரர்கள், இவங்க தான் பிள்ளைகளை இந்த மாதிரியாக கொண்டு போய் அவர்களை அழித்து விடுகிறார்கள் என்று நினைச்சா அது தப்பு. அவங்க மாத்திரம் கிடையாது, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க, பெரிய அதிபர்கள், உலகத்தில் ஆளுமை செய்கிறவர்கள், நல்ல அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள், சினிமா நட்சத்திரங்கள், பெரிய பெரிய பிரபலங்கள், வெளியே பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக இருப்பான், இவர்கள் கூட பிள்ளைகள் மேலே, பெரிய பெரிய மத குருக்கள், மத குருமார்கள், இவர்கள் கூட இந்த பிள்ளைகள் மேலே வன்மம் வைத்து அவர்கள் மேலே இப்படிப்பட்ட கொடிய வன்புணர்வுகளையும் வன்மையான காரியங்களை ஏற்படுத்தி பிள்ளைகளை அழிக்க முற்படுத்தப்படுவது சாதாரணமாக நம்ம கடந்து போக வேண்டிய விஷயம் அல்ல. இது கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த பிள்ளைகளை குறிவைத்து சாத்தான் இப்போ பலமாக இறங்கி இருக்கிறான். இந்த பிள்ளைகள் எழும்பினால் இந்த பிள்ளைகளை தானே கர்த்தர் பயன்படுத்த போகிறாரு. என்னை அடக்கி போட, என்னுடைய பலத்தை மட்டுப்படுத்த குழந்தைகளைத்தான் எடுத்து பயன்படுத்த போகிறாரு. இதற்காக பிள்ளைகளுடைய கவனத்தை சிதறடிப்பது, பிள்ளைகளை கருவிலேயே அழித்து விடுவது. நீங்கள் பாருங்கள், கருவிலே பிள்ளைகள் அழிக்கப்படுறாங்க. தப்பான உறவு முறையிலே பிறக்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கை 7 மடங்கு அதிகரிச்சிருக்குது இப்போது உலக அளவில். அப்போ அந்த குழந்தைகளை கருவிலே அழிச்சிடுறாங்க பல பேர். அல்லது பிள்ளைகள் உலகத்துக்கு வந்த பிறகு, பிறந்த பிறகு அவர்கள் ஆட்களால் கடத்தப்பட்டு அவர்களை மிஸ்யூஸ் பண்ணி கொலை செய்து அவர்களை அழித்து விடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? வளருகிற பிள்ளைகளை சாத்தான் மனதை டைவர்ட் பண்ணி கடவுளை விட்டு தூரமாய் பிரித்து விடுகிறான். இவங்க தேவனோடு இணைஞ்சிருந்தா தானே கர்த்தர் தருகிற அந்த அதிகாரத்தை வாங்கி கொண்டு என்னை அடக்கி போட முயற்சி பண்ணுவாங்க. அவருடைய வாயிலே அந்த பெலனை கர்த்தர் தந்தால் தானே அது நடக்கும். அப்போ இவங்கள ஒருவேளை மற்ற மாதிரி அவர்களை கிட்னாப் பண்ண முடியலை, அவங்கள அழிக்க முடியலை, அல்லது அவர்கள் மேலே ஒரு வன்மத்தை செலுத்த முடியலை. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் பிள்ளைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற ஒரு தீவிர முயற்சியிலே சாத்தான் ஈடுபடுகிறான். அதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. பிள்ளைகள் வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் அவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை தெரிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட தான் இருக்கிறதா நினைப்பீங்க. இன்றைக்கு பிள்ளைகளை இயக்குவதற்கு நிறைய வசதிகள், நிறைய சோஷியல் மீடியாஸ், பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அதில் தான் இருப்பாங்க. நான் இதை குறித்த ஒரு செய்தி, தெளிவான செய்தியை இதற்கு முன்னால், சில வாரங்களுக்கு முன்னால் நான் இதில் பேசியிருக்கிறேன். பிள்ளைகள் மேலே, வாலிபர்கள் மேலே, அவர்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அவர்களை சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுவான். சபையிலே பிள்ளைகள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சபையின் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. வீட்டில் பிள்ளைகள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவர்கள் பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வழி நடத்துவார். நீங்கள் பாருங்கள், குழந்தைகள் கையில் முதற்கொண்டு சமூக வலைத்தளங்கள், மொபைல் ஃபோனு, டேப்ஸு, புதிய புதிய விஞ்ஞான வசதிகள் பிள்ளைகளிடத்துல தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்துகிற அறிவு பெரியவர்களை விட பிள்ளைகளுக்கு தான் அபாரமாக இருக்குது. அது எப்படி சாத்தியமாது? சின்ன குழந்தை முதற்கொண்டு, ஒரு வாலிப தம்பி தன்னுடைய மகளை, ஒரு 1.5 வயசு இருக்கும், அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்னார், ஒரு ஃபோன் வச்சுருந்தா பாருங்கள், இன்னும் 1 வயசு, அம்மா அப்பா கூட சரியாக பேச வரலை, ஃபோன் வச்சுருந்தா அதை எடுத்து வேணும்னு கேட்குது. அது அடம்பிடிச்சு வாங்கி அதுவே அன்லாக் பண்ணி தனக்கு விருப்பமான பாட்டை அதுவே கிளிக் பண்ணி எப்படித்தான் தெரியலன்னு. இது எப்படி வருகிறது? அது சாத்தானுடைய தந்திரம். அந்த சமூக வலைத்தளங்களை உலகத்தில் இன்னும் அதிகமாய் பரவ செய்து, குறிப்பாக பிள்ளைகள் அதோடு கூட இல்லாதபடிக்கு, அந்த நேரத்தை செலவழிக்காமல் இருக்கவே முடியாதபடி ஒரு அடிக்ஷனுக்குள்ளே அவங்கள மாற்றி அவர்களை உங்களை விட்டு தூரமாக பிரிச்சுருவான். சாப்பிட வீட்டில் இருப்பான், வீட்டில் தான் தூங்குவான், வீட்டில் தான் ஸ்கூலுக்கு போவான். ஆனால் அவன் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் உணர்கிற வரைக்கும் நீங்கள் அதை நம்பிக்கொண்டிருப்பீர்கள். இது ஏன் பிள்ளை,
இது என் மகன். ஆனால் உங்கள் மகனும் இப்படிப்பட்ட கடைசி காலங்களில் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டான்னா அவன் உங்கள் கையிலே, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு நாளில் தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே போயிடுவான். பெற்றோரை அடக்குவதற்கு முயற்சி பண்ணுவான், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி. சபையில் அப்படித்தான். நீங்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டீங்கன்னா எண்ணிக்கைக்கு பிள்ளைகள் சபையில் இருப்பாங்க, ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டிலையோ ஆவியானுடைய கட்டுப்பாட்டிலையோ தேவ கட்டுப்பாட்டிலையோ இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனால் அவருடைய இருதயம் முழுவதும் வேறொன்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிலாம் நான் தெளிவாக அங்கே பேசியிருக்கிறேன். அப்போது அந்த சமூக வலைத்தளங்கள் பிள்ளைகளுடைய மனதை பாதித்து அவர்களை வேறொன்றை நம்ப பண்ணுகிறது, வேறொன்றுக்கு பின்னால் போகும்படிக்கு செய்கிறது. நீங்கள் கடவுள், இயேசு அவர் தான் முக்கியம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அவன் அதை விட வேறு ஒருவரை, ஒரு விளையாட்டு வீரரையோ ஒரு சினிமா நடிகரையோ வேறு யாரோ ஒருவரை அவன் பின்பற்ற ஆரம்பித்திருப்பான். அவர்களை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கவும், குடும்பத்திலிருந்து பிரிக்கவும், சபையிலிருந்து பிரிக்கவும் ஒரு பெரிய நெட்வொர்க்கு உலகம் முழுவதிலும் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாக வளர விடக்கூடாது. கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள விடக்கூடாது. ஏன்னா அவங்க பெற்றுக்கொண்டா சாத்தானுக்குத்தான் நஷ்டம். சாத்தானை அடக்கி போட எந்திரிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவர்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அவர்களை கொண்டுதான் இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய திட்டங்கள், சதி, சாத்தானுடைய கிரியைகளை அடக்கி போடுகிற வல்லமையை பிள்ளைகளுக்கு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் முதல்ல உங்களுடைய மனதை மாற்றி, உங்கள் பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள், அவர்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அவர்களுக்கு எதிராக சாத்தான் ஒரு பக்கம் பலமாக யுத்தம் பண்ணுகிறான். என் பிள்ளைகளை எப்படியாவது என்னை விட்டு பிரிக்கவும், கர்த்தரை விட்டு பிரிக்கவும், சபையை விட்டு பிரிக்கவும், குடும்பத்தை விட்டு பிரிக்கவும் தந்திரங்களை பயன்படுத்துகிறான். ஒரு காலத்தில் கெட்டு போகிற பிள்ளைகள் வெளியே போய் தான் கெட்டு போவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தே அவர்கள் உங்களை விட்டு தூரமாக விலகிவிட வாய்ப்பு இருக்கிறது. 24 மணி நேரம் பாருங்கள், ஃபோன் எடுத்து வச்சு அதிலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரமாக கருதப்படுகிறது. பிள்ளைகளை, அடுத்த தலைமுறையை குறிவைத்தவன் கிரியை செய்கிறான். ஏனென்றால் கடைசி நாட்களில் கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் பொறுப்பை தந்திருக்கிறார். என்ன பொறுப்பு பாருங்க, பிள்ளைகளுக்கென்று ஒரு அபிஷேகம். வேதம் சொல்லுது, யோவேல் 2வது அதிகாரம் 28-29, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எப்போ? யோவேலுடைய காலத்தில் அந்த வாக்கு தத்தத்தில் யார் யாரெல்லாம் அந்த வாக்கு தத்தத்துக்கு உரியவர்கள் என்று கவனித்து பார்த்தா, அவர் தருகிற அந்த அபிஷேகமாகிய வாக்கு தத்தம் பிள்ளைகளுக்குரியது. குமாரரும் குமாரத்திகளும். குமாரர் குமாரத்தின்னா அது குழந்தைகளை பிள்ளைகளை குறிக்கிறதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. வாலிபர் என்ற கேட்டகரி அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா குமாரர் குமாரத்திகள் என்பது வாலிபர்களை குறிக்கல, அதுக்கு முந்தின பருவம். சின்ன குழந்தைகள் வாலிப பருவத்தை எட்டுவதற்கு முன்னால் ஒரு பருவம் இருக்கு பாருங்க, அந்த பிள்ளை பருவம் சொல்கிறோம். இந்த பிள்ளை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, யோவேல் காலத்திலே கர்த்தர் சொன்னார். எப்போ? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிச்சா, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ அந்த கடைசி நாட்களில் ஊற்றுவார். யோவேல் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்த காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. அவங்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஒன்று இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒன்றை சேர்ந்தவனாக இருக்கணும், தேவனால் விசேஷித்த வேலை செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டவனாக இருக்கணும்.
இஸ்ரவேலர்கள் எல்லார் மேலே அபிஷேகம் வந்துடாது. அதில் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு விசேஷமாக அழைக்கப்பட்டிருக்கணும். ராஜாவாகவோ தீர்க்கதரிசியாகவோ ஆசாரியனாகவோ அப்படி விசேஷித்த வேலைக்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உட்பட்ட ஒருவன் தான் ஆவியின் நிறைவு அபிஷேகம் என்பது கொடுக்கப்படும். அப்போ யோவேல் ஒன்று சொல்கிறாரு, ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், அப்படின்னா அவன் யூதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிரேக்கனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் விசேஷித்த காரியத்திற்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. அவன் எந்த இனத்தை, நிறத்தை, மொழியை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாக்குத்தத்தமான அபிஷேகத்தை வைக்க போகிறார். இந்த தீர்க்க தரிசனத்துடைய அர்த்தம் புரிஞ்சிருந்தா அந்த நாட்கள் இருக்கிற ஆசாரியர்கள் நிச்சயமாக யோவேலை எதிர்த்திருப்பார்கள். அது எப்படியா சாத்தியம்? கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? இஸ்ரவேலை தாண்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னு. இயேசுவின் காலத்தில், சீஷர்கள் ஊழியத்துக்கு வந்த காலத்தில் கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் புறஜாதிகளுக்கு உரியது என்பதை அவர்களாலே நம்ப முடியல. அவர்கள் போய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்த போது, கொர்நேலியின் வீட்டில் போயிருந்த போது இஸ்ரவேலர்கள் மேலே தான் இறங்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கிச்சு. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நம் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இறங்கினாரோ அதே போல புறஜாதிகள் மேலும் இறங்குகிறாரே. அப்போ இவங்க காலத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா யோவேல் காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? யோவேல் சொல்கிறாரு, இந்த அபிஷேகத்தை எல்லாருக்கும் சொந்தமாக்க போகிறார். சரி, அதுலேயும் இன்னும் டீப்பாக என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகள் இருக்கு பாருங்க, குழந்தைகளை அபிஷேகம் பண்ண போகிறார். யோவேல் காலத்தில் இந்த வார்த்தைகள் அங்கே இருக்கிற ஆசாரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விளங்கி இருந்தால் அவங்க கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. மற்றவர்கள் மேலே, நம்ம தேசத்தை தாண்டி, இஸ்ரேல் கோத்திரங்களை தாண்டி மற்றவர்கள் மேலே அபிஷேகம் இறங்கும் என்பதே நாங்கள் அதை நம்பவில்லை. நீ அதை தாண்டி குழந்தைகள் மேலே வேற இறங்கும் சொல்கிறியே, பிள்ளைகளுக்கு என்னையா தெரியும், அவங்க மேலே எப்படி அந்த அபிஷேகம் இறங்கும் என்று அவர்கள் சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் மனதில் ஒரு பெரிய ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கிறது. கடைசி நாள் வரும் பொழுது, அதாவது நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலம் வரும் பொழுது, ஒரு காலத்திலே மறைக்கப்பட்டு பெரிய வேலைகளை செய்கிற இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மாத்திரம் பிரத்யேகப்படுத்தப்பட்டிருந்த ஆவியின் அபிஷேகம் இன்னைக்கு புறஜாதிகளுக்குள்ளும் வரப்போகிறது, பிள்ளைகள் மேலே வரப்போகுது. பார்த்தீங்களா? அது ஆச்சரியம். இன்றைக்கி நம்ம சும்மா பைபிளில் படிக்கும்போது அதனுடைய முழு கனாகனத்தை விளங்கி கொள்ள முடியல. யோவேல் காலத்தில் இருந்து பார்த்தால்தான் நான் சொல்வது எவ்வளோ உண்மை என்பதை விளங்கி கொள்ள முடியும். நம்பவே முடியாத காரியம். அது எப்படி இந்த அபிஷேகம் பிள்ளைகள் மேலே இறங்கும் என்று. அப்போ கர்த்தர் சொன்னார், கடைசி கால குழந்தைகள் மேலே அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன். இந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன் என்பதையே நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு கூட சேர்ந்து ஒரு வரத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறாராம். சும்மா அபிஷேகம் பெற்று அப்படியே குதிக்கிறதோ கைதட்டுறதோ மாத்திரம் இல்லை, அவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அதுவே நம்ம நம்புவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கடினமான காரியம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாலிப தீர்க்க தரிசனம் ரொம்ப குறைவு. சாமுவேல் மாத்திரம் விதிவிலக்கு. அது சாமுவேல் கர்த்தர் ஏன் சின்ன வயசில் தீர்க்க தரிசனையை மாற்றினார் நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்ன எல்லாரையுமே நீங்கள் பாருங்கள், நல்ல அனுபவம் நிறைந்த, நல்ல கர்த்தரோடு கூட நெருங்கி பழகின, நல்ல வயது பொருந்தின அனுபவசாலிகளாகத்தான் இருப்பார்கள். வாலிப தீர்க்க தரிசிகள் ரொம்ப குறைவு, இருக்கலாம் 1-2, ஆனால் அது ரொம்ப குறைவு. வாலிபர்கள் தீர்க்க தரிசிகளே நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கிற காலத்தில் கர்த்தர் சொல்ல, பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லையா. அந்த அபிஷேகம் இறங்குவது மாத்திரம் இல்லை, அதுவே எங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியலை. அந்த அபிஷேகம் இறங்கின பொழுது குழந்தைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அது எப்படி சாத்தியம்? கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வரத்தை வைத்திருக்கிறார். வரத்தோடு கூடிய ஒரு அபிஷேகம் பிள்ளைகளுக்கு. அவர்கள் என்ன செய்வாங்களாம்? பழிகாரனையும் பகைஞனையும் கர்த்தருடைய சத்துருக்களையும் அடக்கி போடுவதற்கு அவர்கள் பயன்படுத்தப்படுவாங்க. பாலகர்கள்
குழந்தைகள் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். இப்போ இங்கே பாருங்க, அவர்களை அபிஷேகம் பண்ணி உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்போ தீர்க்க தரிசனம் என்பது வாய் நாவு சம்பந்தப்பட்ட காரியம். ஏசையாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றி அழைத்த போது அவர் பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறார் ஏசையா. அப்பொழுது ஒரு தேவதூதன் பறந்து வந்து பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு துண்டத்தை ஒரு குறட்டினால எடுத்து அவருடைய உதட்டை தொட்டான். அப்பொழுது அவர் அலறினார், அசுத்த உதடுகளுள்ள மனிதன், நான் அதமானேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியுடைய நாவை கர்த்தர் விசேஷித்து அபிஷேகம் பண்ணினான். உன் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி என்றார். அப்போ அது நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், வாய் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை அந்த வசனத்தை சேர்த்து பாருங்க. பழிகாரனையும் பகைஞனையும் அடக்கி போட கர்த்தர் தம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் பாலகர்கள் குழந்தைகள் வாயிலே பலன் உண்டாக்கினார். அப்படின்னா கர்த்தர் அவருடைய வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்தார். என்ன தீர்க்க தரிசனம்? அந்த வசனத்திலேயே அதற்கு விடை இருக்கிறது. பழிகாரனை அடக்கி போடுகிற தீர்க்க தரிசனம், சாத்தானை அடக்கி போடுகிற தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தகப்பனுக்கோ தாய்க்கோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ குறி சொல்கிற மாதிரி சொல்கிறது இல்லை. சில பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கூட்டு வந்ததை பார்த்துருக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லிடுவான் என் பையன், இன்றைக்கி அப்பா வந்து வீட்டுக்கு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கர்த்தர் கட்டளை இடுகிறார் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கர்த்தர் அவனுக்கு காமிக்கிறாராம் பிரதர். அது இல்லை, உங்கள் பிள்ளைகளின் வாயிலே கர்த்தர் வைக்கிற அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனம் என்பது பழிகாரனையும் பகைஞனையும் கர்த்தருடைய சத்துருவையும் அடக்கி போடுகிற தீர்க்க தரிசனம். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாலகருடைய வாயிலே பலன் உண்டாக்கினேன். இங்கே பாருங்க, உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ரெண்டையும் கலந்து பாருங்க. உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் கடைசி காலத்திலே உரைக்க போகிற தீர்க்க தரிசனங்கள் பழிகாரனையும் பகைஞனையும் அடக்கி போடுகிற தீர்க்க தரிசனங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்தின் உள்பிரகாரத்தில் நிறுத்தி அங்கே ஜனங்களுக்கு எதிராக ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த தேசத்தினுடைய பிரபுக்கள் ரகசியமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்ல எத்தனித்த போது என்ன சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் அவருடைய வாயிலே போட்டார். அவர் அந்த வார்த்தைகளை பேசின போது அங்கே ஜனங்களுடைய பிரதிநிதியாக பிரபுவாக தலைவனாக இருந்த அந்த பெலத்தியா என்பவன் உடனே செத்து விழுந்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ பழிகாரனை அடக்கி போட அவன் மேலே கை வைக்கலை, பட்டயத்தை எடுக்கலை, சண்டை போடலை. ஒரு தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் எதிரியை, சத்துருவை, ஜனங்களை சங்கடப்படுத்த போகிறவனை அழித்து விட்டது. அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசனம் குறி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அல்ல. மற்றவர்களுக்கு நடுவிலே தன்னை உயர்த்தி கொள்வதற்கும் தன்னை ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி காட்டிக்கொள்வதற்கும் அப்படியெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் பழிகாரனை அடக்கி போடணும், பகைஞனை அடக்கி போடணும், அவனுடைய கிரியைகளுக்கு எதிராக அந்த தீர்க்க தரிசனம் வெளிவரும். இது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். கர்த்தருடைய சத்துருக்களின் நிமித்தம் வருகிற தீர்க்க தரிசனம், பொல்லாத பிசாசை கட்டுகிற தீர்க்க தரிசனம், அவருடைய கிரியைகளை சொல்லி அந்த கிரியைகளை மடங்கடிக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிற தீர்க்க தரிசனம். அவருடைய வாயிலிருந்து பட்டயத்தை போன்ற வார்த்தைகள் புறப்படுமா. அப்போ நம்ம பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளோ ஒரு விசேஷித்த நோக்கத்துக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த பிள்ளைகளின் கையில் நீங்கள் பைபிளை கொடுக்காம ஃபோனை கொடுத்தா என்ன அர்த்தம்? உங்கள் பிள்ளைகளை சமூக வலைத்தளத்தில் அடிக்ட் ஆக்கினா என்ன அர்த்தம்? சாத்தானதை விரும்புகிறானே. நீங்களே என்ன செய்கிறீங்க? அம்மா வேலையாக இருக்கிறேன், அப்பா வேலையாக இருக்கிறேன், இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு சும்மா தொந்தரவு பண்ணாத என்று பிள்ளைகளை நம்ம தானே இந்த அடிக்ஷனுக்குள்ளே பழக்கணும். அப்போ கர்த்தர் வைத்திருக்கிற இவ்வளோ பெரிய திட்டம் நிறைவேறாதபடிக்கு பிள்ளைகள் 24 மணி நேரம் அதில் உட்காந்துருக்கிறாங்க. என் பிள்ளை எந்த விதமான சேட்டையும் பண்ண மாட்டான், அமைதியாக உட்காந்து தான் உண்டு, தன் ஃபோன் உண்டு. அதுதான் ஆபத்து. அதுக்கு சேட்டை பண்ணிடலாம் அவன்.
இது ஆபத்து. உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். அவருடைய நாவு கட்டப்படும், அவருடைய இருதயம் கட்டப்படும். வேதம் அதை சொல்லுகிறது. அப்போ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார் பாருங்க, ஒரு அபிஷேகம், ஒரு வரம், தீர்க்க தரிசன வரம், ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம்? நம்ம ஏற்கனவே வாசிச்சோமே, பழிகாரனை அடக்கி போடுகிற அதிகாரம். 4வது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஜெபத்திலே பயன்படுத்த போறார். யோவேல்ல முதல்ல நம்ம வாசிச்சோமே 2வது அதிகாரத்தில், அதில் அவர் என்ன சொன்னார்? உங்கள் பிள்ளைகளை, குழந்தைகளை கொண்டு வாருங்கள். எதுக்கு கொண்டு வந்து என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான் தேசத்துக்காக. பிள்ளைகளுக்கு ஒரு கடமை. யோவேல் 2வது அதிகாரம் 15-16 போட்டிருக்கு, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள் உபவாசத்துக்கு. பிள்ளைகள் உபவாசிக்கட்டும். பிள்ளைகளும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். கர்த்தர் தேசத்துக்கு இறங்கன்னா பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு ஜெப அபிஷேகம், பிள்ளைகளுக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், பிள்ளைகளுக்கு ஒரு வரம், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம். ஒரு சத்துருவை கட்ட முடியும், அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இவ்வளோ விலையேற பெற்ற கர்த்தருக்கு பெரிய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்ற போகிற ஒரு புதிய தலைமுறை, கடைசி கால குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த பிள்ளைகளை நீங்கள் சத்துரு கொண்டு போக இடம் கொடுத்துடாதீங்க. அவன் பறிக்க முயற்சி பண்ணுறான் உங்கள் கையிலிருந்து. கர்த்தருடைய கையிலிருந்து உங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுகிறான். அதற்கு அவன் பயன்படுத்துகிற காரியங்கள் தான் சமூக வலைத்தளங்கள், சோஷியல் மீடியாஸு, ரீல்ஸு, அது இதுன்னு நிறைய இருக்குது. இவைகளுக்குள்ளே பிள்ளைகளை அடிக்ட் ஆக்கிட்டா பிள்ளைகள் தேவனுடைய கையிலிருந்து மாத்திரம் இல்லை, உங்கள் கையிலிருந்தும் அவன் அபகரித்து விடுகிறான். பிள்ளைகளை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் விசுவாசத்தை விட்டு உங்கள் கையை விட்டு இழந்து விடாதபடிக்கு கவனப்படுங்கள். அப்போ என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுங்க அவங்களோட. நாமளே உட்காந்து பல மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்குறோம். பிள்ளைகள் வந்து அம்மான்னு சொல்லும், உள்ளே போடா, எல்லாம் வந்து எல்லாம் இருக்குது, வந்து மேஜையில் இருக்க போட்டு சாப்பிடு அப்படின்னு நாமளே இதில் அடிக்ஷனாக இருந்தால் பிள்ளைகளை எப்படி நம்ம காப்பாற்றுவது? பிள்ளைகளோட நேரம் செலவழிங்க. பிள்ளைகளோட உட்கார வச்சு அவங்க யார் என்ன செய்கிறாங்க எல்லாம் பேசுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுங்கள். லோத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கல. அவனை சுற்றி இருந்த சமுதாயம் கொடுமையும் அசுத்தமும் ஆபாசம் உள்ள சமுதாயமாக இருந்தது. ஆபிரகாமிடத்திலிருந்து பிரிந்து வந்து சோதோம் கொமோரா என்ற இடத்துல போய் குடியேறினார். நிறைய ஆடு மாடுகளோட. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்க அந்த ஊரில் இருந்தாங்க. இவருடைய நோக்கம் முழுசும் அந்த ஆடு மாடுகளை பார்க்கறது, பராமரிக்கிறது. அந்த சமுதாயம் இருக்குது பாருங்க, சோதோம் கொமோரா சமுதாயம், அவர்கள் பாவத்தை பச்சை தண்ணி மாதிரி குடிக்கிறவன். இப்போ இருக்கிற இதே சமுதாயம்தான், இப்போ இருக்கிற இதே மாதிரி தான். வேதம் சொல்லுதே, லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும். மனிதர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தாங்களே நோவாவின் காலத்தில், அது மாதிரியே நடக்கும். லோத்துவின் காலத்தில் நடந்ததை போல வன்மையான, வெளியே சொல்ல முடியாத பாவங்கள் மலினமாகி பெருகி இருக்கும் சமுதாயத்தில். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? தன் பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஒரு சமுதாயம் அப்படி தான் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய வாக்குத்தத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய வாக்குத்தத்தத்து நிமித்தம்தான் நம்முடைய ஊரை விட்டு, தேசத்தை விட்டு பிரிந்து வந்து நம்ம இங்கே குடியிருக்கிறோம். நம்ம எங்கே குடியிருந்தாலும் நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். லோத் அதை சொல்லிக் கொடுக்கல. அதனால் என்ன ஆனது? அவன் உலக பார்வை உடையவனாய் இருந்தான், பிள்ளைகளை குறித்து கவனிக்கவில்லை. பிள்ளைகள் தாங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்ட போது அந்த குடும்பமே வெளியே ஓடி வருது. கர்த்தர் காப்பாற்றினார். ஓடி வர்றாங்க. ஆனால் நீங்கள் ஓடும்போது பின்னால் திரும்பி பார்க்காதீங்கன்னு சொன்னான். லோத்துவின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். தன் பிள்ளைகளை மாத்திரம் அப்படியே பிடித்து கொண்டு அவர் இழுத்து கொண்டு ஓடி வருகிறார். 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஒரு மலை குகையிலே தங்களை ஒழித்து கொண்டிருக்கிறாங்க. பட்டணம் அழிஞ்சு போச்சு.
ஆடு மாடுகள் அவருடைய மேய்ப்பர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, உள்ளே இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, 2 பேருமே அந்த பெண் பிள்ளைகள் அவங்க பேசுகிறாங்க, நம்ம இருக்கிறது 3 பேர் தான் இருக்கிறோம், நம்முடைய வம்சம் இனிமேல் பெருகாதபடி அழிஞ்சு போயிடும், ஆகவே நம்முடைய தகப்பனோட உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், வம்சம் பெருகி கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய தகப்பனோட அவன் மயக்க நிலைமை இருந்தபோது அவனோட உறவு வைத்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு பிள்ளைக்கு பேர் மோவாப் என்று, இன்னொருவனுக்கு பேர் அம்மோன் என்பது. இவர்கள்தான் மோவாபியர்கள் என்றும் அம்மோனியர்கள் என்றும் 2 பெரிய ஜாதியாக பிரிஞ்சாங்க. கர்த்தருடைய சாபம் அவர்கள் மேல் இருந்தது. மோவாபியனும் அம்மோனியனும் 1000 தலைமுறை மட்டும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை சபித்தார். ஒரு தகப்பனோட அவருடைய சொந்த பிள்ளைகள் மகள் பாவம் செய்து பிள்ளைகளை பெற்ற சரித்திரத்தை நம்ம வேதாகம காலத்தில் வாசிக்கிறோம். ஏன் அந்த மன துணிவு எப்படி அவர்களுக்கு வந்தது? இது தப்பு பாவம் என்ற அந்த சிந்தனை ஏன் வரவில்லை? ஏன்னா லோத்து தன் காரியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கலை. அதுதான் வேதம் சொல்லுது. அடுத்து 2வது காரியம், பிள்ளைகளுடைய தவறுகளுக்கு நீங்கள் துணை போகாதிருங்கள். பிள்ளைகளை அவங்க வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்கணும், வேதத்தை படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், ஸ்கூலில் அவருடைய எஜுகேஷன் பாடத்தை படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். அவர்களுடைய பாவத்திற்கு நீங்கள் துணையாக போகாதீங்க. நான் முழுவதுமாக அதை அவாய்ட் பண்ண சொல்லலை, அது முடியாது உங்களால். ஆனால் அதில் எதை பார்க்கணும், எவ்வளோ பார்க்கணும் என்று சொல்லி பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கிறது. நீங்கள் ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஷியல் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஒரு பெற்றோர் அதை கட்டுப்படுத்தணும், அவனுக்கே தெரியுது. நீங்கள் நினச்சா அதை கட்டுப்படுத்தலாம், ஆனால் யார் அதை கட்டுப்படுத்துகிறோம்? பிள்ளைகள் மாத்திரம் பார்க்கக்கூடிய விஷயத்தையா பார்க்குறாங்க. நாம் அவர்களுக்கு துணையாக நிற்கிறோம். ஃபோன் வாங்கி கொடுக்கறது, அதை இயக்குவதற்கு சொல்லி கொடுக்கறது, அதில் ரீல்ஸ் போடுவது, குடும்பமாக சேர்ந்து ரீல்ஸ் போடுவது, பிள்ளைகளை அதில் ஆரம்பத்திலேருந்தே பழக்கப்படுத்துவது, அவருடைய பாவத்திற்கு துணை போகாதிருங்கள். அப்படி துணை போனால் பிள்ளைகள் காணாமல் போயிடுவாங்க, கையை விட்டு போயிடுவாங்க. வேதம் அதை சொல்லுகிறது. பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவர்களை தயக்கம் இல்லாமல் கண்டியுங்கள். ஏலியை நம்ம பார்க்குறோம் சாமுவேல் காலத்தில். ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் போன பாவம். அதனால தான் அந்த பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நாளில் மரித்து போனார்கள், ஏலியினுடைய பிள்ளைகள். அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அப்போ கர்த்தருடைய காரியத்தை உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க, ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை உட்கார வச்சு தேவனுடைய காரியத்தை நீங்கள் பேசணும். தேவனுடைய வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, எதை? கர்த்தருடைய கட்டளைகளை, வேதத்தை. உன் வீட்டில் நீ உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கும் போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து அவர்களுடனே பேசி. நீங்கள் படுத்திருக்கும் போது பிள்ளைகிட்ட பேசுங்க, வசனத்தை பற்றி பேசுங்க, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற பர்சனல் அனுபவத்தை பற்றி பேசுங்க, வேதத்தில் கர்த்தரை குறித்து என்ன சொல்லி இருக்கிறத பற்றி பேசுங்க. இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் பிள்ளைகள் எப்பொழுதும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்முடைய குழந்தைகளை கர்த்தர் வாய் திறந்து பேச வைக்கிறார். அந்த நாட்கள் அப்படி இருக்கலை. சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் சாமுவேல் மாத்திரம்தான் குழந்தையாய் தீர்க்க தரிசனம் உரைத்தவர். ஏன்னா கடைசி நாட்களில் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. பிள்ளைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்கு தான் ஒரு சாட்சியை கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குழந்தை பிராயத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்த சாமுவேலை கர்த்தர் முன்னடையாளமாக வைத்திருக்கிறார். பிள்ளைகள் வாய் திறக்க முடியும், பேச முடியும், சாத்தானை அடக்கி போட முடியும், அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட முடியும். உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய அபிஷேகத்திற்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கும் உரியவர்கள். உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கப் போகிறவர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளப் போகிறவர்கள். சாத்தானையும் பழிகாரனையும் அடக்கி போட
கர்த்தர் உங்கள் பிள்ளைகளைத்தான் ஆயுதமாக பயன்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்போது இனி விசேஷமான பார்வையிலே பாருங்க. இது கர்த்தருக்கென்று சாட்சி சொல்லவும், கர்த்தருக்கென்று கனி கொடுக்கவும், கர்த்தருடைய கடைசி காலத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய கையில் இருக்கிற அம்புகளாய் பயன்படுத்தப்படவும், என் கர்ப்பத்திலிருந்து பிறந்த பிள்ளை, என் கர்ப்பத்தில் இருந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய உதிரத்தை கொடுத்து நான் பெற்றெடுத்த என் பிள்ளைய சாத்தான் பயன்படுத்துவதற்கும் சாத்தான் அழிப்பதற்கும் நான் விட்டு கொடுக்கலாமா? அப்போ அந்த உத்தரவாதம் உங்களுக்கு தானே இருக்குது. இந்த கடைசி காலத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய பாவத்துக்கு நீங்களும் துணை போயிடாதீங்க. பிள்ளைகளை கண்காணித்து கொண்டே இருங்க. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலும் பயத்திலும் வளர்ப்பியுங்கள். அவர்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். சமீபத்திலே நடக்கிற இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் பார்த்து ரொம்ப துக்கத்தோட, இப்படிலாம் நடக்குதே ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்குறோமே நாங்கள் எங்கள் கண்ணால் அப்படின்னு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால் நான் வருகிற மாதம் ராமநாதபுரத்தில் வழக்கமாக ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையிலும் உபவாச கூட்டம், தீர்க்க தரிசன உபவாச கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த முறை கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவி, நீ மாத்திர தனியாக அழுதுகிட்டு இருந்த எப்படி, பிள்ளைகளை கூட்டி சேர்த்து பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க என்று கட்டளையிட்டிருக்கிறதுனால வருகிற மாதத்தில், அதாவது ஜூலை மாதத்தில் 2வது வாரம் சனிக்கிழமையில் ராமநாதபுரத்தில் நடத்தப்பட போகும் உபவாச ஜெபக்கூட்டம் கடைசி கால பிள்ளைகள், விசுவாசிகளுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், அவர்களுக்காக விசேஷமாக நடத்தப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு சமயம் வாய்த்தால், உங்களுக்கு வந்து கலந்து கொள்ள முடிந்தால், உங்களுக்கு கீழ்காணும் விலாசத்தில் நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை, குடும்பத்தின் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் முன்பதிவு செய்யாமல் யாரும் உள்ளே வர முடியாது. அது விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசன அனுபவம் உள்ளவர்களுக்கும் தான் நடத்தப்படுகிறது. அதனால் சும்மா நீங்கள் வாட்டு புறப்பட்டு மற்ற கூட்டங்களுக்கு போகிற மாதிரி இங்கே உள்ளே வர முடியாது. நீங்கள் தயவுசெய்து முன்பதிவு செய்து கொண்டு நாங்கள் வர்றோம், பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறோம் என்று வாங்க. விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லா குழந்தைகளையும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து தேவன் தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அவர்களே நிறைவேற்றுவதற்காக அவருக்காக மன்றாடி நான் ஜெபம் பண்ண போகிறேன். வாருங்கள், இணைந்து ஜெபிக்கலாம். இப்போ நம்ம தலைகளை தாழ்த்தி நமக்காகவும் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். எங்கள் பிள்ளைகள் எத்தனை விசேஷம் என்று நாங்கள் விளங்கி கொண்டோம். வேதத்தில் எங்களை பிள்ளைகளை குறித்து நீர் முன் குறித்து வைத்திருக்கிறீர், முன் அறிவித்து வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு ஒரு அபிஷேகம், அவர்களுக்கு ஒரு வரம், அவர்களுக்கு ஒரு அதிகாரம், அவர்களுக்கு ஒரு கடமை, ஜெபிக்கிற கடமை. ஆக 4 காரியங்களும் கடைசி காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி பிசாசுடைய தந்திரங்களை எதிர்க்கவும், கட்டவும், துரத்தவும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதி, ஸ்தோத்திர பலிகள் போன்றவற்றை கொண்டு நீர் சாத்தானை எதிர்க்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் சாத்தான் இதை முன்பாகவே புரிந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளை எங்கள் கையிலிருந்து பிடுங்கவும், விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணவும், ஆண்டவரை தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே கவனம் செலுத்த முடியாதபடி அவர்களை தடுமாற பண்ணவும் எத்தனையோ விதமான தந்திரங்களை வைத்திருக்கிறானே. எங்கள் பிள்ளைகளுடைய கால்களை அதிலிருந்து பாதுகாத்து கொண்டருளும். எங்கள் பிள்ளைகள் மேல் உடைய கைகளை வைத்தருளும். அவர்களை பூர்ண பராமரிப்பிலே பாதுகாத்து கொள்ளும். அவருடைய மனதிலே, அவருடைய உணர்விலே ஆண்டவரே ஒரு தெளிவை கர்த்தர் தந்தருளும். எங்கள் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடி தேவனுடைய கரத்தில் அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் உங்களோட குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். குடும்ப ஜெபத்தில் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை உட்கார வைங்க. தூங்குறான், தூங்கி விழிறான், நீ வேணா போய் தூங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. விழித்திருக்கட்டும், கொஞ்ச நேரம் நல்லா விழிச்சிருந்து ஜெபம் பண்ணட்டும், முகத்தை கழுவிட்டு ஜெபம் பண்ணட்டும். இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை ஒரு வல்லூர் வானத்தில் அந்த கழுகுகளை கூட்டமாக இருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வரும்போது தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி அதை கொத்தி கொண்டு போவதற்கு சத்துரு வட்டமிட்டு கொண்டே இருக்கிறான். கவனம், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள்.
அவர்களை குறித்து கர்த்தர் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். இதுவரை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அடுத்த வாரம் நான் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். thank you